ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே தாம் தம் பெருமையறியார் தூதுவேந்தற்காய வேந்தரூர் போல் காந்தள் விரல் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்கூடலூர் என்கிற திவதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். கூடலூர் என்று திருமங்கையாழ்வாராலே பெரிய திருமொழியில் 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவதேசத்திற்கு சம்பிரதாயத்திலே திருக்கூடலூர் அப்படின்னு விவகாரம். பிரம்மாண்ட புராணத்திலே சங்கம கஷேத்திரம், வராக கஷேத்திரம் என்றெல்லாம் கொண்டாடப்பட்டதான ஆடுதுறை பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடியதான திவ்யதேசம். பொதுவா திருக்கூடலூர் அல்லது ஆடுதுறை பெருமாள் கோயில் அப்படின்னு பிரசித்தமாக அறியப்படுகிறதான திவ்யதேசம். ஊர் பெயர் ஆடுதுறை அப்படின்னு பேரு. தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். கபிஸ்தலத்திற்கு அடுத்த திவ்யதேசம். இதற்கு சங்கம கஷேத்திரம் அப்படின்னு எப்படி பெயர் வந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது. சம்ஸ்கிருதத்துல சங்கம கஷேத்திரம்னு பேரு, தமிழ்ல திருக்கூடலூர்னு பேரு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நாம ஏற்கனவே பார்த்தோம், கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் ஸ்தலபுராணத்திலே ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றதுக்காக பெருமாளோடு கூட எல்லா தேவர்களும் ரிஷிகளும் கலந்து ஆலோசனை பண்ணின இடம் கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான கோஷ்டி கஷேத்திரம். பிரகலாதனுடைய தகப்பனான ஹிரண்யகசிபு அவன் இந்த பூலோகத்திற்கு இழைத்து கொண்டு வந்த தீமைகள்ல இருந்து, அவன் பண்ணின அக்கிரமங்கள்ல இருந்து இந்த பூலோகத்தையும் தேவலோகத்தையும் ரிஷிகளையும் எல்லாரையும் காப்பதற்காக எல்லாரும் எம்பெருமான போய் சரணாகதி பண்ணினான். ஹிரண்ய சம்ஹாரத்தை பத்தி எல்லாரும் கூடி கோஷ்டியாக ஆலோசனை பண்ணி ஹிரண்ய சம்ஹாரத்தை நிகழ்த்தினதான ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது கோஷ்டிபுரம். அதே சரித்திரம் இங்கே. ஆனால் இங்கே ஹிரண்யகசிபுவினுடைய சம்ஹாரம் அல்ல, ஹிரண்யாக்ஷனுடைய சம்ஹாரத்தை பத்தி பெருமாளோடு கூட தேவர்களும் ரிஷிகளும் சங்கமமாக இருந்து கூடி ஆலோசனை பண்ணின ஊர். அதனால சங்கம கஷேத்திரம் கூடலூர் அப்படின்னு பேர். ஹிரண்யாக்ஷன் சொல்லக்கூடியவன் பூலோகத்து வாசிகளையும் தேவர்களையும் ரிஷிகளையும் ரொம்பவும் ஹிம்சை பண்ணிக்கொண்டு நாளுக்கு நாள் அவனுடைய அராஜகமானது அதிகரித்துக் கொண்டே வந்தபோது அவனுடைய அட்டூழியத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தேவர்களும் ரிஷிகளும் திருப்பார்கடலுக்கு போய் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி ஹிரண்யாக்ஷனை ஒழித்து கட்ட வேணும்னு பிரார்த்திக்கிறார். உடனே எம்பெருமான், கவலைப்படாதங்கோ, அவனுடைய அராஜகங்கள் முத்தி கொண்டு வருகிற போது விநாசகாலே விபரீத புத்தின்னு அவன் ஓவரா ஆடுறச்ச, அவன் அழியக்கூடிய சமயம் வரச்ச அடியன் வந்து அவனை சம்ஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கின்படி ஹிரண்யாக்ஷனை அழிக்கக்கூடிய காலத்தை நோக்கி எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது ஹிரண்யாக்ஷன் ஆட்டமா ஆடி கடைசியா பூமி பிராட்டியையே ஒரு பாய் போல சுருட்டி கொண்டு போய் கடலுக்கு அடியிலே சமுத்திரத்துக்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டான். பூமி பிராட்டி இல்லாதபடியினாலே எல்லா உயிர்களும் தவித்தன, தத்தளித்தன. இதுதான் அவனை முடிப்பதற்கு சரியான சமயம் அப்படின்னு பெருமாள் வராகாவதாரம் எடுத்து பன்றியாக தன்னுடைய எயிருன்னு சொல்லக்கூடிய அந்த கோடுகளாலே பூமியை அகழ்ந்து தோண்டி பூமிக்குள்ளே புகுந்து சமுத்திரத்துக்கு அடியிலே போய் பாய் போலே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பூமாதேவியை சம்ரட்சிப்பதற்காக அந்த ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணிவிட்டு வெற்றியோடு கூட பூமி பிராட்டியை ஏந்தி கொண்டு பூமியிலிருந்து வெளிப்பட்டான் அப்படின்னு சரித்திரம். இந்த வராகாவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்றதுக்கு பெருமாளோடு கூட எல்லா தேவர்களும் தேவகணங்களும் எல்லா ரிஷிகளும் ரிஷிகணங்களும் சங்கமமாகி ஒரு கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணினதான ஊர். அதனால சங்கம கஷேத்திரம், கூடல் ஊர். கூடல் அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேரக்கூடிய, ஒன்று கூடிய ஊர், திருக்கூடலூர் அப்படின்னு பேரு. இதற்கு வராக கஷேத்திரம் அப்படின்னு பேர் ஏற்பட காரணம் என்னன்னா, பெருமாள் வராகாவதாரம் எடுத்து சமுத்திரத்துக்கு அடியில போய் தானே பூமி பிராட்டிய சம்ரட்சணம் பண்ணினார். ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டு அதற்கு பூமிக்குள்ள தோண்டிண்டு பெருமாள் புகுந்து போன ஒன்னும். அப்படி பெருமாள் பூமியை தோண்டி உள்ளே போன ஊர் இந்த ஊர்னு சொல்றா. இந்த திருக்கூடலூர்னு சொல்லக்கூடிய ஆடுதுறை பெருமாள் கோயிலில் பெருமாள் அப்படியே பூமியை
தன்னுடைய தந்தத்தினாலே தன்னுடைய கோடுகளாலே அகழ்ந்து கொண்டு போய் அப்படியே பூமி கீழே போய் சமுத்திரம் வரைக்கும் போய் ஹிரண்யாட்ச சம்ஹாரம் பண்ணிட்டு பூமி பிராட்டியை பாதுகாத்து அவளை மீட்டு கொண்டு பூமியை தோண்டிண்டு போனாரோ இல்லையோ, திரும்ப பூமியிலிருந்து வெளியில வரணும். அப்படி வெளிப்பட்ட இடம் தான் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்றார். வராகாவதாரம் எடுத்து பூமியை ரட்சிக்கிறதுக்காக புகுந்த ஊர், மண்ணுக்குள்ள புகுந்த ஊர் இந்த திருக்கூடலூர். மண்ல இருந்து பிராட்டியோடு கூட வெற்றியோடு வெளிப்பட்ட ஊர் ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்லக்கூடிய ஆதிவராக கஷேத்திரம், பூவராக கஷேத்திரம். இந்த கூடலூர் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே இது திவ்யதேசம். ஸ்ரீமுஷ்ணத்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணாதபடியினாலே அது திவ்யதேசம் அல்ல. ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களிலே ஒன்றானது ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்லக்கூடியது. எம்பெருமான் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டியை மீட்டுக்கொண்டு தானே ஸ்வயம்புவாக ஆவிர்பவித்த பெருமாளானபடியினாலே விசேஷமான ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். திருமலைக்கும் முந்தின கஷேத்திரம்னு சொல்லப்படுறது புராணங்கள்ல. ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களினுடைய பட்டியலை சொல்றச்ச முதல்ல ஸ்ரீமுஷ்ணம் சொல்லி அதுக்கப்புறம் தான் திருமலை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி விசேஷமான ஒரு கஷேத்திரம் ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்கள்ல. அப்படி எம்பெருமான் இங்குதான் பூமியை அகழ்ந்து கொண்டு போனார்னு சொல்லக்கூடியபடியினாலே இதற்கு வராக கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பிரசித்தி. எம்பெருமான் இங்க என்ன பேர்ல எழுதிருக்கார் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான திருநாமம், ஜெகத் ரக்ஷகன், வையங்காத்த பெருமாள்னு பேர். ஜெகத்தே வையம், ரக்ஷகன் காத்தவன், ஜெகத் ரக்ஷகன் வையம் காத்த பெருமாள். பெருமாள் அப்படின்னாவே ஜெகத்தை ரட்சிக்கிறவர் தானே, வையத்தை காப்பாத்துறவர் தானே. அப்படின்னா இங்க ஜெகத்து வையம் அப்படின்னா பூமின்னு அர்த்தம். பூமியை ஹிரண்யாட்சனுடைய கோரப்பிடியிலிருந்து ரட்சித்த பெருமாள் ஜெகத் ரக்ஷகன். ஹிரண்யாட்ச சம்ஹாரம் பண்ணி வையம்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியை அவனிடத்திலிருந்து சம்ரட்சித்து அவளுடைய ஸ்தானத்திலே யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு திரும்பவும் அவளை சுகமாக நிலைநிறுத்தினவன் எம்பெருமான். சுவாமி அவாவாளுடைய சௌகரியமா இருந்துருந்தாதான் நிம்மதியா இருப்பா, ஆக்டிவா இருப்பா. நமக்கு மனசுக்கு சரிப்படாத ஏதோ ஒரு இடத்துல அவசரஸ்ட் போல நம்மள பண்ணி நமக்கு எந்த விதமான சௌகரியங்களும் இல்லாமல் அடைச்சு வைக்கிறச்ச கடத்தி வைக்கிறச்ச நமக்கு எத்தனை ஒரு பரிதவிப்பு ஏற்படும். அந்த மாதிரியான பரிதவிப்போடைய கூட பூமி பிராட்டி பரிதவித்துக் கொண்டிருந்த போது அந்த பரிதவிப்புக்கு உள்ளாக்கின ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி அவளை அவளுடைய ஸ்தானத்திலே பழையபடி சுதந்திரமா நிம்மதியா செயல்படும்படியாக ஸ்தாபித்தருளினவன் எம்பெருமான். அதனால வையம்னு சொல்லக்கூடிய ஜெகத்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியை ரக்ஷகம் பண்ணினபடியினாலே காத்தபடியினாலே வையங்காத்த பெருமாள் என்கிற ஜெகத் ரக்ஷக பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை என்னன்னா பவித்திரமான 3 நதிகள் பாயக்கூடியதான கஷேத்திரம். இந்த கஷேத்திரம் 3 நதிகளினுடைய கரையிலே தீரத்திலே அமைந்திருக்கிறது. காவிரி 1, கொள்ளிடம் 2, அரசலாறு 3. சொல்ல போனால் இந்த காவிரின்னு சொல்லக்கூடிய ஒரு நதிதான் இத்தனை நதிகளாக கிளை நதிகளாக பாய்கிறது. இருந்தாலும் 3 பெயர்களில் இருப்பதனால 3 நதிகளுடைய கரையில எழுந்தருள் இருக்கக்கூடியதான கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பிரசித்தி. அத்தனை பவித்திரமான தன்மை இந்த கஷேத்திரத்துக்கு. பெருமாளுக்கு ஜெகத் ரக்ஷகன் வையங்காத்த பெருமாள்னு திருநாமம். பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம், கிழக்க பார்த்து நின்றுருக்கிறாப்புல பெருமாளுடைய சேவை. பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே மேல் 2 திருக்கரங்களாலே சங்கசக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமுமாக சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான். பெருமாளுக்கு இங்க விசேஷமா பிரயோக சக்கரம், அடியவர்களுடைய துன்பத்தை களைவதற்காக சித்தமா பிரயோகம் பண்ணக்கூடிய நிலையிலே சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். சுவாமி நம்பெருமானை போலே, திருவள்ளரை புண்டரீகாட்சனை போலே, உறையூர் அழகிய மணவாளனை போலே இந்த எம்பெருமானுக்கும் பிரயோக சக்கரம்னு சொல்லக்கூடியது எம்பெருமானுடையதான விசேஷம். அடியவர்களை ரட்சிப்பதற்கு பெருமாள் எத்தனை ஆர்வம் காட்டிக்கொண்டு எத்தனை வேகமாக அடியவர்களை ரட்சிக்கிறான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. ரொம்ப ஆச்சரியமா சர்வசாதாரணமா ஒரு கிராமத்து கோவிலா ரொம்ப ஏகாந்தமா இருக்கக்கூடியதான விதேசம். மூலவர் பெருமாள் இப்ப அடியேன் சொன்னது போல நின்ற திருக்கோலத்தில் இருக்கார். பெருமாளுக்கு 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார்களும் மூலவர்களா சேவை சாதிக்கிறார். உற்சவருக்கு உய்ய வந்தார் அப்படின்னு திருநாமம். பூமி பிராட்டி உய்யும்படியாக வந்து தோன்றிய பெருமாள். பூமியினுடைய பிள்ளைகளான நாமெல்லாம் உய்யும்படியாக வந்து தோன்றிய பெருமாள். உய்வது அப்படின்னா கடை தேர்வது. இந்த பெருமாள் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய கதியெல்லாம் என்ன ஆறுது? இந்த பெருமாள் மாத்திரம் ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி பூமி பிராட்டியை ரட்சித்து அவளை கொண்டாந்து அவ ஸ்தானத்துல வைக்கலன்னா அவ மடியில வாழக்கூடிய நம்ம கதியெல்லாம் என்ன ஆறுது?
அதனால நாமளும் நம்முடைய தாயான பூமி பிராட்டியும் உஜ்ஜீவிக்கும்படியா, கடை தேரும்படியா, உய்யும்படியாக நாம் உய்வதற்காகவே வந்த பெருமாள். நாம் உய்ய அவர் வருகிறார், அதனால உய்ய வந்தார் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். இந்த எம்பெருமான் உற்சவருக்கு அம்பரீஷவரதன் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு திருநாமம். எதனால அம்பரீஷவரதன் இவருக்கு பெயர் வந்ததுன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். உற்சவர் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை போலே கையிலே செங்கோலை ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர். செங்கோல் யார் வச்சுருப்பா? சாதாரண குறுநில மன்னனோ ஒரு சின்ன ராஜாவோ வச்சுருக்க மாட்டா. சக்கரவர்த்திகள் வைத்துக் கொண்டிருப்பது செங்கோல். சக்கரவர்த்தின்னு சொன்னால் அவருடைய ராஜ்யத்துல சூரியன் அஸ்தமிக்கவே கூடாது. இது என்ன சுவாமி, சூரியன் உதிச்சானானா அஸ்தமித்தே தீர்வானே அப்படின்னா அப்படி இல்லை. இந்த பூலோகத்தினுடைய பெரும் பரப்பை ஆளக்கூடியவர் அர்த்தம். இப்போ நம்ம தேசத்துல இப்ப பகலா இருக்கு, இன்னொரு தேசத்துல ராத்திரியா இருக்கும். இந்த மாதிரி பல தேசங்களை ஒருத்தன் சேர்த்து தன்னுடைய ராஜ்யத்தின் கீழே இந்த பூலோகத்தினுடைய பெரிய பிரதேசத்தை ஆளுகிற போது கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்குப்படி ஒரு 60 நாடுகள் 50 நாடுகள் சேர்த்து ஒருத்தன் ஆள்றான்னு வச்சுக்கலாம். அப்படி ஆள்ற போது ஒரு இடத்துல பகலா இருக்கு, இன்னொரு இடத்துல ராத்திரியா இருக்கு, இங்க ராத்திரியா இருந்தா அங்க பகலா இருக்கு. இந்த 60 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுல 24 மணி நேரத்துல எல்லா சமயமும் சூரியன் இருந்துட்டே இருப்பான். மொத்தத்துல இவனுடைய ராஜ்யத்துல எங்கேயாவது ஒரு மூலையில சூரியன் உதிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி சூரியன் அஸ்தமனமே ஆகாமல் ஆளக்கூடிய ராஜாவுக்கு, பேரரசனுக்கு சக்கரவர்த்தி சார்வபௌமன் பேரு. அந்த சார்வபௌமன் தான் கையில செங்கோலை ஏந்திட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். எல்லா ராஜாவுக்கும் செங்கோல் கிடையாது, சின்ன சின்ன ராஜாவுக்கெல்லாம் செங்கோல் கிடையாது. இந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை போலே கையிலே செங்கோல் ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கிறான். சார்வபௌம சின்னமான செங்கோலை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறவனானபடியினாலே ஒட்டுமொத்த ஜகத்தையும் ரட்சிக்கிற ராஜா இவன். வையம் முழுதையும் ஆளக்கூடிய காக்கக்கூடிய வையங்காத்த பெருமாள் இவர். செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்க ராஜனை மங்களாதாசனம் பண்ணியிருக்கா. அதுபோல இந்த எம்பெருமானும் செங்கோலுடைய வையங்காத்த பெருமாள், செங்கோலுடைய உய்ய வந்தார், செங்கோலுடைய ஜெகத்ரட்சக பெருமாள். உற்சவருக்கு செங்கோல் விசேஷம். உற்சவர் மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்தை கட்டிஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். உபயநாச்சிமார்கள் ஆச்சரியமா எம்பெருமானுக்கு அருகே இருந்து கொண்டு சேவனம் பண்ணிட்டு இருக்கா. தாயாருக்கு பத்மாசனி, பத்மாசனவல்லி, புஷ்பவல்லி அப்படின்னு எல்லாம் திருநாமங்கள். பிருகு மகரிஷியானவர் பிராட்டி தன்னுடைய பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று தபஸ் பண்ணி பிராட்டியை தன்னுடைய பெண்ணாக பெற்று அவள் பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரையிலே இருந்து தோன்றியபடியினாலே அவளுக்கு பத்மாசனா புஷ்பவல்லி என்ற பெயர் சூட்டி தானே அவளை பாலாட்டி சீராட்டி வளர்த்து எம்பெருமானுக்கு விவாகம் பண்ணி கொடுத்ததான ஒரு புண்ணிய பூமி. அதனால பிருகுவினுடைய பிரார்த்தனையின்படி தாயார் அவதாரம் பண்ணி பெருமாளை கைப்பற்றிய ஊர். வழக்கமா பிருகு மகர்ஷிக்கு தாயாரோடு இருக்கக்கூடியதான சம்பந்தம் பல திவதேசங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறதான சம்பந்தம். பிருகுமுனி பிரார்த்தனானுசாரேன புத்திரிகா ரூபேன அவதீர்ணயா பத்மாசனி நாம்யா ஸ்வமகிஷ்யா சக விவாகோத்சவம் கிருத்து அப்படின்னு புராணம் பிருகு மகரிஷி பிரார்த்தித்துக் கொண்டதின்படி அவருடைய பெண்ணாக தன்னுடைய மனைவியை பிறக்கச் செய்து அவள் வளர்ந்து பத்மாசனா என்கிற பெயரிலே தகுந்த வயசிலே இவனை கல்யாணம் பண்ணி கொண்டாள் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. தாயார் தனிக்கோயில் நாச்சியார், மூலவர் உற்சவர் 2 தாயாருக்கும் ஒரே திருநாமம் பத்மாசனவல்லி புஷ்பவல்லி. மேல் 2 திருக்கரங்களாலே தாமரை புஷ்பங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரம் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய தாயார். மூலவருக்கும் உற்சவருக்கும் திருமேனியிலோ திருநாமத்திலோ ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரியா சேவை சாதிக்கக்கூடிய தாயார்கள். விமானம் சுத்த சத்வ விமானம். இது பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலம்னு சொல்லக்கூடியது மாறிண்டே இருக்கும், அழியக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு விஷயமும் ஒரு வஸ்துவும் முக்குணங்களினுடைய கலப்பினாலே ஆனது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள் கலந்ததுதான் இந்த பிரகிருதி மண்டலம். நம்ம எல்லார்கிட்டையும் தமோகுணமும் உண்டு, ரஜோகுணமும் உண்டு, சத்வகுணமும் உண்டு. யாருக்கு எது அதிகமா இருக்கு எது குறைவா இருக்கிறதுன்றதுலதான் வித்தியாசம் மனுஷாளுக்கு. ஆனால் ஒருவன் எம்பெருமானை தீர்க்க சரணாகதி பண்ண வேணும், பக்தி யோகம் எல்லாம் பண்ணணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பெருமாளை எப்போதும் சாஸ்வதமா அனுபவிச்சுருக்கணும் ஆழ்வார்களாட்டமா அப்படின்னா அவனுக்கு தமோகுணம் கூடவே கூடாது, ரஜோகுணமும் கூடவே கூடாது,
சத்வகுணம் கூட தலையெடுத்து சுத்த சத்துவமா இருக்கணும். அதாவது எந்த விதமான தோஷ கலப்பும் இல்லாத சத்வகுணத்தோட ஒருத்தன் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு சுத்த சாத்வீகன்னு பேரு. அது இந்த பிரகிருதி மண்டலத்திலே சாத்தியம் அல்ல. எங்கு சாத்தியம் அப்படின்னா சுத்த சாத்வீக லோகம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே, அப்ராகிருத லோகம் அதாவது பிரகிருதி சம்பந்தமே இல்லாத தமோகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, சத்வகுணம் மட்டும் அதாவது மற்ற குணங்களோடு கலந்திருக்கக்கூடிய சத்வகுணம்னா என்னன்னே தெரியாமல் சுத்த சத்வமா பர்ஃபெக்டா 100% பியூரான சத்வகுணம் மட்டுமே இருக்கக்கூடியதான லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். அந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போலே சுத்த சாத்வீகமயமான விமானம். ஸ்ரீவைகுண்டம் சுத்த சாத்வீக லோகம், அதனால அங்க இருக்கிறவா எல்லாம் சுத்த சாத்வீகாலா இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டமாட்டமா இந்த விமானமும் கூட சுத்த சத்வ விமானம். இதுக்குள்ளேயும் ஸ்ரீவைகுண்டநாதனான எம்பெருமான் ஜெகத் ரக்ஷகன் என்கிற பெயரிலே ஸ்ரீதேவி பூமிதேவி பத்மாசனி வள்ளி தாயாரோடு கூட சேவை சாதிக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்துக்கு துல்லியமான சுத்த சாத்வீகமான விமானம் சுத்த சத்வ விமானம். தீர்த்தம்னு பார்த்தால் சக்கர தீர்த்தமும் காவேரி நதியும். இந்த ஊர்ல 3 நதிகள் ஓடுகிறது. இருந்தாலும் காவேரின்னு சொல்லக்கூடியவள் தபஸ் பண்ணி இங்கு தன்னுடைய கலங்கத்தையும் தோஷத்தையும் போக்கிக் கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பவித்திரமான நதின்னு பெயர் வாங்கினபடியினாலே காவேரி நதியும் ஒரு தீர்த்தம். சக்கர தீர்த்தம் எதனால் ஏற்பட்டதுன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா நந்தக மகரிஷிக்கும் சமஸ்த தேவகணங்களுக்கும் சமஸ்த ரிஷிகணங்களுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். இது எப்படின்னு பார்த்துட்டோம். ஹிரண்யாட்ச சம்ஹாரம் பண்றதுக்காக எம்பெருமானோடு கூட நந்தக மகரிஷியும் எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் கூடி சங்கமித்து ஆலோசனை பண்ணி வராகாவதாரம் எடுத்து பெருமாள் பூமிக்குள்ளே போய் ஹிரண்யாட்சனோட சம்ஹாரம் பண்ணும் கூடிய ரீதியிலே சண்டை போட்டு அவனை சம்ஹரித்து பூமி பிராட்டியை ரட்சித்ததான க்ஷேத்திரம். திருக்கோட்டியூர் சன்னதி கதம்ப மகரிஷியனுடைய ஆசிரமம். அந்த மாதிரி இந்த திருக்கோடலூர் ஆதி கேசவன் சொல்லக்கூடிய ஆடுதுறை பெருமாள் கோயில் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் நந்தக மகரிஷியனுடைய ஆசிரமம். திருக்கோட்டியூர் கதம்ப மகரிஷியனுடைய ஆசிரமம், திருக்கூடலூர் நந்தக மகரிஷியனுடைய ஆசிரமம். அங்கே கதம்ப மகரிஷியனுடைய தபஸுக்காக பெருமாள் வந்து சேவை சாதித்தார். இங்கே நந்தக மகரிஷியனுடைய தபஸுக்காக பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறார். நந்தக மகரிஷி பெருமாளை நேர்ல சேவிக்கணும்னு பல காலம் இந்த ஊர்ல தன்னுடைய ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பெருமாள் சேவை சாதிக்கணும். அதே சமயத்துல ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணணும்னு தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பெருமாளை பிரார்த்திச்சா அந்த காலமும் வந்துடுத்து. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெருமாள் நந்தக மகரிஷியனுடைய ஆசிரமத்திற்கு வந்து அவருக்கு சேவை சாதித்து வராகாவதாரம் பண்ணி ஹிரண்யாட்ச சம்ஹாரமும் பண்ணினபடியினாலே கிட்டத்தட்ட திருக்கோட்டியூர் ஸ்தலபுராணத்தை ஒத்திருக்கக்கூடியது இந்த திருக்கூடலூர் ஸ்தலபுராணம். ஆக நந்தக மகரிஷிக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா ரிஷிகளுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். அம்பரீஷ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகா பாகவதனான ராஜாவுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். காவேரிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். வைகானச ஆகம ரீதியிலே ஆராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடைபெறக்கூடியதான திவதேசம். திருமங்கை ஆழ்வாராலே பெரிய திருமொழி 5:2 ஒரு பதிகம் முழுக்க 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட உத்தமமான திவதேசம். பிரம்மாண்ட புராணத்தினாலும் பாத்ம புராணத்தினாலும் சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். புராண ஸ்லோகங்கள்லாம் முழுசா கிடைக்கல, தெரிஞ்ச மட்டும் சொல்ற அடியேன். எம்பெருமானுக்கு எதனால அம்பரீஷவரதன்னு பெயர் வந்தது? அம்பரீஷனுக்கு பெருமாள் பிரத்யக்ஷமா சேவை சாதித்தனுடைய பின்னணி என்ன அப்படின்னால், அம்பரீஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பெரிய சக்கரவர்த்தி, இந்த பூலோகம் முழுத்தையும் ஆண்ட சக்கரவர்த்தி. அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுக்கும் முற்பட்ட அதே வம்சத்தை சேர்ந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த ராஜா. ராமருடைய பரம்பரையை பார்த்தோமானா, ராமருக்கு முன்னால சொல்லிண்டே போனோமானா அந்த பரம்பரையிலே இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அவர் தீவிரமான விஷ்ணு பக்தர், பரம பாகவதோத்தமர், பரம ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் எம்பெருமான சேவிக்கிறதுலையும் எம்பெருமானுக்கு ஆராதனங்கள் உற்சவங்கள் எல்லாம் பண்றதுலையும் விசேஷமா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விரதங்களை அனுஷ்டானம் பண்றதுலையும் பேர் போனவர். குறிப்பிட்டு சொல்லணும்னா விசேஷமா ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே அம்பரீஷ சக்கரவர்த்தி தான் ஞாபகத்துக்கு வருவார். ஒரு ஏகாதசியை விடாம முறைப்படி விரதம் இருந்து துவாதசி பாரணையும் பண்ணி ஏகாதசி விரத பலன்களை எல்லாம் முழுசா பெற்ற ஒரே ஆத்மான்னு சொன்னா அம்பரீஷன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர். ஏகாதசி விரதம்னு சொன்னாலே எல்லாரும் அம்பரீஷன் சொல்றாலே, அப்படி என்ன அம்பரீஷனுக்கு ஒரு பெருமை?
என்னன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு துர்வாச மகரிஷி அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு வரார். அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏகாதசி அன்னைக்கு தீர்த்தம் கூட சாப்பிடாம நிர்ஜல உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு கார்த்தால தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துக்கு துர்வாசர் அவர் அரண்மனைக்குள்ள நுழையிறார். நுழைஞ்சு, அம்பரீஷா, இன்னைக்கு துவாதசி பாரண உன்னோட சேர்ந்து உங்க ஆத்துல பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அடியனுக்கு பாக்கியம் சுவாமி, நீங்களே வந்திருக்கீங்க, அவசியம் நீங்க சாப்பிட எழணும் அப்படின்னு இவர் பிரார்த்திச்சுட்டார். சரி, நான் ஆத்துக்கு போய் தீர்த்தமாடிட்டு வரேன், நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி துர்வாசர் போனார். போனார் வரவே இல்லை. ரொம்ப நாளை அடுத்து வரல. எத்தனை தூரம் ஸ்ரத்தையா ஏகாதசி விரதம் இருக்கிறோமோ அதை விட முக்கியம் விரத முடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துவாதசி பாரணையை சகாலத்தில் சரியான சமயத்தில் பண்ணணும். தோராயமா ஒரு 8:15 9 மணிக்குள்ள துவாதசியை முடிச்சுடணும். அல்ப துவாதசியா இருக்குன்னு சொன்னால் இன்னும் கூட சீக்கிரமா துவாதசி பாரணை பண்ண வேண்டிய சமயம் எல்லாம் உண்டு. ஏகாதசி விரதம் இருந்தாலும் இல்லைன்னாலும் துவாதசி அன்னைக்கு தீர்த்தமாடி பெருமாள் திருவாராதனம் பண்ணி துவாதசி தலிகை பண்ணி துவாதசி பாரண சமயத்துக்குள்ள பாரணை பண்றதும் ஒரு விசேஷமான விரதானுஷ்டானம் தான் அது. சுவாமி, நான் ஏகாதசி விரதமே இல்லை, எனக்கெல்லாம் எதுக்கு துவாதசி பாரணன்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசமோ அல்லது என்ன முடிகிறதோ அந்த மாதிரி பாலோ பழமோ எத்தையோன்னு சாப்பிட்டு அரை வயிறு 1/4 வயிறு சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு உபவாசம் இருந்தாலும் சரி, உபவாசமே இல்லைன்னாலும் சரி, நிர்ஜலமா தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசம் இருந்தாலும் சரி, துவாதசி பாரணைன்னு சொல்லக்கூடியது சமயத்துக்கு பண்ண வேண்டியதான உத்தமமான ஒரு காரியம். அதை பண்ணலன்னா ஏகாதசி விரதம் இருந்த பலனே கிடைக்காது போயிடும். அதுக்கு பயந்துட்டே இருக்கார் அம்பரீஷ சக்கரவர்த்தி. ஏன்னா ஒரு நாளும் ஏகாதசி விரதத்தையும் தவறியதில்லை, துவாதசி அன்னைக்கு விசேஷமா எம்பெருமானுடைய திருவாராதனம் பண்ணினதுக்கும் தவறியதில்லை, சமயத்துல பாரண பண்ணி சாட்டு முடிக்கிறதுக்கும் தவறினதில்லை. எல்லாத்த விட முக்கியம், துவாதசி அன்னைக்கு பாரண பண்ணி சாட்டு மத்தியானம் தூங்கக்கூடாது, ராத்திரி தான் தூங்கணும். அதையும் நியமமா கடைபிடித்துக் கொண்டு வந்தவர் அம்பரீஷ சக்கரவர்த்தி. அவர் திருவாராதனம் எல்லாம் முடிச்சுட்டு பாரண பண்ற சமயம் வந்துடுத்து. சாப்பிட வரேன்னு சொன்ன துர்வாசரை இன்னும் காணோன்னு வாசலுக்கு வந்து அவரையே பிரதீட்சித்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். ரிஷி வரலையேன்னு காத்துட்டே இருக்கார். அப்படி காத்துட்டு இருக்கிற சமயத்துல நாழியாயிண்டே போறது, பாரண சமயமும் முடிய போறது. சுவாமி, நன்னா யோசிக்கணும். சாதாரண நாள் அப்படின்னா பரவாயில்ல, சமயத்துக்கு சாப்பிடணும்னு ஒண்ணும் இல்லை, அனுஷ்டானம் பண்ணி பெருமாள் திருவாராதனம் ஆயிடுத்துன்னா எப்ப சௌகரியமோ அப்ப சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. ஆனால் துவாதசி பாரணைன்னு சொல்லக்கூடியது சமயத்துக்குள்ள முடிக்கணுமோன்னு வேணுன்னே இவர் பரிசோதிக்கிறதுக்காக வராமையே இருந்துருக்கார். 8:15 மேல ஆயிடுத்து மணி, 8:30 ஆயிடுத்து, 8:45 ஆயிடுத்து, 9 வரப்போறது. இதுக்குள்ள எப்படி இலை போட்டு பரிசேஷனம் பண்ணி சாட்டு முடிக்கிறதுன்ற பயம் ஒரு பக்கம் இவருக்கு. விரதபங்கம் ஆயிட போறது. தொடர்ந்து ஏகாதசி விரத உபவாசம் இருந்துட்டு ஆச்சரியமா துவாதசி பாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சமயம் விட்டுட்டோமானா மகாபாவம் சேர்ந்துட போறது, இத்தனை நாள் பண்ணின பலன் எல்லாம் வீணா போடுமே அப்படின்னு இவர் யோசிச்சு பயந்துட்டு இருக்கார். அந்த சமயத்திலே இவருக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன யோசனை அப்படின்னா, இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவர், ஆச்சாரியர்களிடத்திலே பணிந்து சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களை எல்லாம் முறையா கத்துண்டு அனுஷ்டிக்கக்கூடிய நல்ல அனுஷ்டாத்தா. ஒருத்தன் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது விஷயம் இல்லை, அதை முறைப்படி அனுஷ்டிக்கிறதுன்றது முக்கியம். அந்த மாதிரி தெரிஞ்சின்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர் அம்பரீஷன். துவாதசி அன்னைக்கு சமயத்துல பாரண பண்ணி முடிக்கல அப்படின்னா அது ஒரு தோஷம், அது ஒரு பாபம். அப்ப என்ன பண்றது? சுவாமி, அந்த சமயத்துக்குள்ள தலிகை பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிட முடியல, வயசாயிடுத்து, உடம்பு முடியல, ஆத்துல மனுஷா இல்ல, வெளியில உத்தியோகத்துக்கு போறோம், என்ன பண்றது? இந்த மாதிரி 1008 அசம்பாவிதங்கள் அவளுக்கு உண்டோன்னும், அசௌகரியங்கள் உண்டோன்னும். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஜலபாரணைன்னு ஒண்ணு சொல்றது. ஜலபாரணைன்னா அதுக்கு மந்திரம் உண்டு, ஜலபாரணா மந்திரம்னு பேரு. அந்த மந்திரத்தை ஆச்சாரியனிடத்துல உபதேசமா பெற்றுக்கொண்டு பாரண பண்ணி முடிக்கக்கூடிய சமயத்திலே, பாரண பண்ண வேண்டிய சமயத்துல தலிகை பண்ணி பெருமாளுக்கு கண்டரோல பண்ணி சாப்பிட முடியல அப்படின்னா பெருமாள் தீர்த்தத்தை அந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிடுறது. சாட்டா விரதம் முடிந்து போகிறது. துவாதசிக்கு பாரண பண்ணாத தோஷம் நம்மள சேராது. அதனால ஜலபாரணா மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிடுறது. ஒரு டம்ளர் தீர்த்தமோ சொம்பு தீர்த்தமோ முதல்ல பெருமாள் தீர்த்தத்தை ஸ்வீகரிச்சுண்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுற ஸ்தானத்துல மந்திரத்தை சொல்லி டம்ளர் தீர்த்தமோ சொம்பு தீர்த்தமோ சாட்டோமானா ஜலபாரணைன்னு பேரு இருக்கு. பாரணை பண்ணி எடுத்து பாரணை பண்ணாத தோஷம் கிடையாது. சாதம் சாப்பிடலையே,
அந்த தோஷம் கிடையாது. சில பேர் ஆத்துல இருக்கக்கூடியவா வயசான மாமா மாமி இருந்துட்டு இருக்கா, மாமிக்கும் முடியல மாமாவுக்கும் முடியல, என்னதான் பாரணை பண்ணணும் துவாதசின்னு சொன்னாலும் மாமிய பாவம் அதுக்குள்ள எழுந்து தலைகையெல்லாம் பண்ணி முடிக்க முடியாது, மாமாவாலையும் திருவாராதனம் பண்ணி சாற்ற முடியாது, தலைகைக்கு 10 மணியாவது ஆகும். அதனால துவாதசி அனுஷ்டானத்தை விட்டுட முடியாது. என்ன பண்ணலாம்னா, அவ இந்த மாதிரி ஜலபாரண மந்திரத்தை சொல்லி தீர்த்தத்தை சாப்பிட்டு பாரணை பண்ணிட்டு மாமியால எப்ப முடியறதோ 10 மணிக்கு முடியறதா 10 மணிக்கு தலிகை பண்ணி பெருமாள் கண்டரோல பண்ணி 10:30 மணிக்கு சாப்பிடலாம், தப்பில்லை. அதுவே ஒரு ஆத்துல மாமா மாமி 2 பேரும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கா, 8-8:30 மணிக்கெல்லாம் அவ ஆத்த விட்டு புறப்பட்டானோ. ஆனா அவளுக்கு அதுக்குள்ள தலிகை எல்லாம் பண்ணி துவாதசி தலிகை எல்லாம் பண்ணி பெருமாள் திருவாராதனம் பண்ணி ஆபீஸ் எல்லாம் போக முடியல, ஷார்ட் போக முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா, அவ மத்தியானம் வரா இல்ல சாயங்காலம் திரும்ப ஆத்துக்கு வரா, அது வரைக்கும் பசி தாங்கணுமே. அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா, இந்த ஜலபாரணா மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு ஒரு சொம்பு நிறைய மோர் சாப்பிடுறது, மோரோ லசியோ தயிரோ ஏதோ கொஞ்சம் பசி தாங்கும்படியா சாப்பிட்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டு போயிடுறது, அப்புறம் சாயங்காலம் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கிறதுன்னு ஏதோ இதெல்லாம் அவசர காலத்துல முடியாத காலத்துல சொல்லக்கூடியதான ஒரு எக்ஸ்கியூசஸ் மாதிரி இதெல்லாம். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி தீர்த்தம் சாப்பிட்டா பாரணை ஆயிடுறதுன்றது ஒரு விஷயம். அதே சமயத்துல ஒரு கிரகஸ்தன் ஆத்துக்கு சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொன்ன ஒரு விருந்தாளி அதிதி அவர் வராம சாப்பிடுறதுன்றது மகா பாவம். இவர் துவாதசி பாரணையும் முடிச்சாகணும், விருந்தாளியை விட்டுட்டு சாப்பிடவும் கூடாது. என்ன பண்ணலாம்னா, விருந்தாளி சாப்பிடறதுக்கு வரேன்னு சொன்ன அதிதி சமயத்துக்கு வராதது அவருடைய தப்பு, இருந்தாலும் அவர் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியது கிரகஸ்தனுடைய தர்மம் அது. ஆனா விரதமும் முடிச்சானோ, அதுக்கெல்லாம் ஒரே வழி மந்திரம் சொல்லி தீர்த்தம் சாப்பிடுறதுதான், ஜலபாரணை பண்றதுதான் வழி. அப்படி ஜலபாரணை பண்ணினா துவாதசிய விடாததான அந்த நிஷ்டையும் கை கூடி போடுறது, துவாதசி பாரணை பண்ணல அப்படின்ற பாவம் இல்லாத போறது. அதே சமயத்துல வந்த விருந்தாளியை விட்டு வாய்க்கு ருசியா வகையா சாட்டர்னு சொல்லக்கூடிய தோஷம் இல்லாம போகும். அதனால இதுதான் சரியான வழின்னு பாரணை பண்ணக்கூடிய சமயம் முடியறதுனால தீர்த்தத்தை சாப்பிட்டு பாரணையை பண்ணி முடிச்சார் அம்பரீஷர். அவர் தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கிற சமயம் துர்வாசர் நேர உள்ள வந்துட்டார். அம்பரீஷா, என்னை அவமதித்தாயே, இவ்வளோ பெரிய ரிஷி உன் ஆத்த தேடி வந்து நான் சாப்பிட வரேன்னு நானா வழியே சொல்றேன், எனக்கு ஒரு மரியாதை இல்லாம நான் தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வர வரைக்கும் கூட உன்னால காத்துட்டு இருக்க முடியலையா? அவ்வளவு சீக்கிரம் என்ன உனக்கு விரதம் முடிக்கணும், பாரணை பண்ணி முடிக்கணும், தீர்த்தம் சாப்பிட்டு இருக்க. ஆத்துக்கு சாப்பிட வரேன்னு சொன்ன அதிதி நான் பசியில வயிறு எரியறது, எனக்கு இந்த சமயத்துல உன்னுடைய வயிற்றுல சில்லுன்னு தீர்த்தம் போறது எப்படி? இது நீ அபச்சாரப்பட்டுட்டே, இப்பவே உன்னை என்ன பண்றேன் பார், என்னுடைய சக்தியினாலே உன்னை அழித்து விடுகிறேன்னு சொல்லி தன் தலையில இருக்கிற ஒரு சடாமுடியை உருவி போட்டு தன் கோபத்தினாலே அந்த சடாமுடியில இருந்து ஒரு பூதத்தை சிருஷ்டி பண்ணினார் துர்வாசர். அவர் தலையில இருந்து ஒரு முடியை புடுங்கி போட்டு அவருடைய கோப சக்தியினாலே அவருடைய தப்ப மகிமையினாலே ஒரு பூதத்தை உற்பத்தி பண்ணார். ஒரு பூதம் வந்தது. அந்த பூதத்தை பார்த்து ஏவினர், ஹே பூதமே, என்னை அவமதித்த இந்த அம்பரீஷனை துரத்திண்டு போ, விடாத, அவனை சம்ஹாரம் பண்ணிடுவோன்னு பூதத்தை அம்பரீஷன் மேல ஏவி விட்டார். அம்பரீஷன், நான் ஒரு தப்பம் பண்ணலையே எம்பெருமானே, இப்படி பூதம் என்ன துரத்திண்டு வரது, நீதான் ரட்சிக்கணும்னு பெருமாளை மானசீகமா சரணாகதி பண்ணார். பண்ண உடனே அந்த க்ஷணம் பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம் ஒரு க்ஷணத்துல அப்படியே மின்னல போல வேகமா அம்பரீஷனை துரத்தின் இருக்கிற துர்வாசரால ஏவப்பட்ட அந்த பூதத்தை துரத்தின்று ஓடினர். பூதம் அம்பரீஷனை துரத்த, சுதர்சனாழ்வான் பூதத்தை துரத்த ஒரே ஓட்டமா ஓடின்னு இருக்கா. தன் பின்னால யாரோ விசேஷமான சக்தியோட தன் மேல அனல் கக்கிண்டு வந்துட்டு இருக்காளே, தனக்கே சூடுறதே, தான் தான் அம்பரீஷனை துரத்திண்டு போறோம். அப்படி இருக்கிறச்ச நம்மளால அம்பரீஷனுக்குத்தான் ஒரு வலியும் இழப்பும் ஏற்படணும். ஆனா நமக்கு ஏதோ பின்னாடி உறுத்துறா மாதிரி இருக்கேன்னு இந்த பூதம் திரும்பி பார்த்தது. பார்த்தா 1000 கோடி சூரியன்களை காட்டிலும் பிரகாசமாக ஜாஜ்வல்யமானமா ஜொலிச்சுருக்கிற சுதர்சனாழ்வான் சக்கரத்தாழ்வார் பின்னாடி துரத்தின்னு வந்துட்டு இருக்கார். பூதம் பயத்துல உறைஞ்சு போய் நின்னுது. ஒரு க்ஷணத்துல பூதத்தினுடைய கதையை முடிச்சிட்டார் சுதர்சனர். பூதம் சம்மதிக்கப்பட்டது. பூதத்தினுடைய கழுத்து தனியா உடம்பு தனியா போயிடுத்து. சுதர்சன சக்கரம் எல்லாம் ரத்தம் படிந்திருக்கிறது. இன்னமும் சுதர்சனாழ்வாருடைய கோபம் தனியல. சாஸ்திர சம்பிரதாயப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அதுவும் மகா பாகவதன், பெருமாளை சரணாகதி பண்ணின பிரபன்னன், பரம ஸ்ரீ வைஷ்ணவன், சாஸ்திரப்படி பகவதாராதனம் பண்ணிட்டு இருக்கான். சமயத்துக்கு வராம அவனை பரீட்சிக்கணும்னு வேணும்னே தாமதமா வந்தது இவர் தப்பு, துர்வாசர் தப்பு. அதோடு கூட பரவாயில்ல,
நாம வரலன்றதுக்காக அவர் வராதுக்கு நாம என்ன பண்றது, நாம சாப்பிடலாம்னு இலைய போட்டு நன்னா மோர் குழம்பு எல்லாம் போட்டு திருக்கண்ணமுதெல்லாம் சேர்த்து சாப்பிடலையே பாவம். சாதாரணமா தானே இருந்துட்டு இருக்கான், தீர்த்தம் தானே சாட்டான், அதுவும் சாஸ்திரத்துக்காக. சாஸ்திரம் துவாதசி பாரணைய முடிச்சே ஆகணும், தீர்த்தமான சாப்பிடுன்னு சொன்னதுனால வெறும் தீர்த்தம் மட்டும் தானே சாட்டான். இத்தனை சாஸ்திரத்தை கடைபிடிக்கக்கூடிய உத்தம பாகவதனா இருக்கானேன்னு ஒரு ரிஷி அவரை கொண்டாடி பாராட்டணுமா, அனுகிரகிக்கணுமா, இல்ல சாபம் விடுவாளா? தப்பெல்லாம் யார் மேல? துர்வாசா உன் மேல. எம்பெருமானை சரணாகதி பண்ணின பிரபன்னன் மேல நீ எப்படி பூதத்தை ஏவலாம்? இப்போதே நீ ஒழிந்தாய் அப்படின்னு சுதர்சனாழ்வான் துர்வாசர துரத்திண்டு ஓட ஆரம்பிச்சுட்டார். பூதமானும் கொஞ்ச தூரம் ஓடித்து சுதர்சனன் சம்ஹாரம் பண்ணிட்டார். தப்பு பண்றதுக்கு காரணமா இருக்கிறவாளை விட, தப்பு பண்றவாளை விட காரணமா இருக்கிறவாளுக்கு தான் தண்டனாதிகம்னு சொல்றது போல இந்த பூதத்தை சம்ஹாரம் பண்ணியாச்சு. காரணமான பூதத்தையே சம்ஹாரம் பண்ணணுமே, அதை ஏற்படுத்தின துர்வாசரை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு அவரை துரத்திண்டு ஓடினான் சுதர்சனன். துர்வாசருக்கு அடிவயலெல்லாம் கலங்கித்து. ஏன்னா தன்னாலே ஏவப்பட்ட பூதம் சுதர்சனாழ்வாராலே சம்ஹாரம் பண்ணப்பட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்து இருக்கிறத பார்த்த அந்த பயம் அப்படியே படபடபடன்னு அடிச்சுட்டு இருக்கு துர்வாசருக்கு. தனக்கு எங்க அந்த கதி வந்துடுமோ, தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு தன்னுடைய பிராண சம்ரக்ஷணார்த்தம் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறார். நேர பிரம்மலோகத்துக்கு போனார். பிரம்மா, சுதர்சனன் என்ன துரத்திண்டு வரார், அவரிடத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு கையை கூப்பினான். சுதர்சனன்னு சொல்லக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயுதம், பெருமாளுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். இப்ப சுதர்சனனை திரும்ப தன் கைக்கு வரவழைக்கணும்னா அது பெருமாளால மட்டுமே முடியும், என்னால முடியாதுன்னு பிரம்மா சொல்லிட்டார். சரி, ருத்ரனிடத்திலே போகலாம் அப்படின்னு ருத்ரனிடத்துல போனார் துர்வாசர். அவரும் அதே தான் சொன்னார். எங்க அப்பா பிரம்மா என்ன சொன்னார் அதே தான் நானும் சொல்றேன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆயுதம் சுதர்சனன், அவன் நினைச்சாதான் அதை திரும்ப வரவழைக்க முடியும். நீ எங்களண்டெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. பிரம்மா சொன்னப்பவே நீ பெருமாளண்ட போயிருக்கணும். இங்க வந்த இனியும் இந்திரனண்ட போறேன், அவனண்ட போறேன், இவனண்ட போறேன்னு சுத்தின்னு இருக்காம பெருமாள் திருவடிகள்ல போய் மன்னிப்பு கேளு, சுதர்சனன் ஒன்னும் பண்ண மாட்டான்னு ருத்ரன் சொல்றார். உடனே துர்வாசர் பெருமாள் சன்னதிக்கு போறார். பெருமாள் இடத்துல போய் ஓன்னு அழறார். எம்பெருமானே, தெரியாம ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். எல்லாருக்கும் வைப்பது போல ஒரு பரீட்சையை அம்பரீஷனுக்கு வைக்கலான்னு போன இடத்துல எனக்கே விஷ பரீட்சையா வாய்ந்தெடுத்து, அதனால சுதர்சனன் என்ன துரத்திண்டு வரார், அவர் சம்ஹாரம் பண்றதுக்குள்ள அவர் இடத்துல இருந்து என்ன காப்பாத்துன்னு பெருமாள் திருவடிகள்ல விழுந்து சேவிக்கார். அப்ப பெருமாள் சொல்றார், என்னிடத்துல நீ அபச்சாரப்பட்டா நான் போனா போறதுன்னு உன்னை மன்னிச்சுடுவேன். என்னுடைய பக்தனிடத்துல அபச்சாரப்பட்டிருக்க, என்னுடைய பக்தால் என்னை விட எனக்கு முக்கியம். பகவத் அபச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னண்ட பண்ணக்கூடிய தப்பு, அதை விட கொடியது மோசமானது பாகவத் அபச்சாரம். நீ என்னண்ட அபச்சாரப்பட்டுட்டு இன்னைக்கு என்ன வச்சுட்டு என்ன பெருமாள் இவர் அப்படின்னு என்ன வச்சுட்டு நாளைக்கு ஸ்ரீமன் நாராயணான்னு சொன்னா போனா போறதுன்னு ஒண்ணு மன்னிச்சுடுவேன். ஆனா என்னுடைய பாகவதனை நீ வச்சியானா, என்னுடைய பாகவதனிடத்துல நீ அபச்சாரப்பட்டியானா, எந்த பாகவதரிடத்துல அபச்சாரப்பட்டையோ அங்கேயே போய் அந்த பாவத்தை தீர்த்துக்கணும். ஆகையினாலே அம்பரீஷ சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய மகா பாகவதோத்தமனிடத்திலே ஒரு தப்பும் பண்ணாத, ஒரு பாவமும் அறியாத பாகவதனிடத்துல நீ அபச்சாரப்பட்ட, அவன் திருவடிகள்ல போய் விழுந்து மன்னிப்பு கேட்டியானா சுதர்சனம் உன்னை ஒன்னும் பண்ணாது, விட்டுடும். இப்ப நானே சொன்னாலும் சுதர்சனன் கேட்க மாட்டான். சுதர்சனனுடைய சங்கல்பம் என்னன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியவர்களுக்கு ஏதானும் ஆபத்துன்னு வரக்கூடிய சமயத்திலே தானே போய் அவர்களை ரட்சிப்பது. பெருமாள் சொல்லணும்னு கூட காத்துட்டு இருக்க மாட்டார், அந்த அடியார்கள் கூப்பிடணும்னு கூட காத்துட்டு இருக்க மாட்டார், இவரே போய் ரட்சிக்க கூடியவர். அதனால இப்ப நான் நினைச்சாலும் அவனை காப்பாற்ற முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ அம்பரீஷன் காலில் போய் உழறதுதான் உனக்கு வழின்னு சொல்லிட்டார். உடனே துர்வாசர் திரும்பவும் அம்பரீஷ் சக்கரவர்த்தி காலடிக்கு வந்து விழுந்து, அம்பரீஷா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுனார். அம்பரீஷன் பதறி போனார். இவ்வளவு பெரிய ரிஷி என் காலில் விழுந்து சேவிக்கிறதா? சுவாமி என்னையே மன்னிச்சுடுங்கோ, வேற வழி இல்லாம தான் நான் ஜலபாரணை பண்ணேன் அப்படின்னு சொல்லவே, அதெல்லாம் தப்பு உன் மேல இல்லை, என் மேலதான். சுதர்சனன் என்ன துரத்திண்டு வரான், கொஞ்சம் என்ன காப்பாத்துப்பா அப்படின்னு துர்வாசர் பிரார்த்திக்க, அம்பரீஷ சக்கரவர்த்தி சுதர்சன ஆழ்வான கை கூப்பி விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றார். ஹே சுதர்சனா, நீ பரம பவித்திரமானவன், அடியார்களை ரட்சிப்பதற்காகவே இருக்கக்கூடியவன், பெருமாளுடைய சங்கல்ப சக்தி. உன்னை விட விசேஷமான ஆயுதம் பெருமாளுக்கு இல்ல, உன்னை விட விசேஷமான ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஆயுதம் இல்ல, நீ நித்தியசூரிகள்ல தலைவன் அப்படின்னு எல்லாம் சொல்லி விசேஷமா சுதர்சனனை அம்பரீஷ சக்கரவர்த்தி ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தோத்திரம் பண்ணி கோபமா இருக்கக்கூடிய சுதர்சனனுடையதான கோபத்தை கொஞ்சம் தணிக்க முயற்சி பண்ணி, தெரியாம பண்ணிட்டார் துர்வாசர், இதோ உன் முன்னால அபச்சாரப்பட்ட என் காலிலேயே உழுந்து மன்னிப்பு கேட்டு இருக்கார், அவரை மன்னிச்சு விட்டுடு, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவரை ஒன்னும் பண்ணாதே அப்படின்னு கை கூப்பி சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறார். எந்த பாகவதனிடத்துல துர்வாசர் அபச்சாரப்பட்டாரோ
அந்த பாகவதனிடத்திலே பாகவதாபச்சாரத்துக்கான மன்னிப்பை கேட்டு அந்த பாகவதனான அம்பரீஷனாலே மன்னிக்கப்பட்டு அவனாலே சுதர்சனனை பிரார்த்திக்கப்பட்டவுடனே கோபம் தணிந்து சமணமான சுதர்சனன் அப்படியே போய் பூமியை கீறினான். அந்த பூமியிலிருந்து தீர்த்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அது ஒரு தீர்த்தமாக மாறியது. அந்த தீர்த்தத்திலே தன்னை அலம்பிக் கொண்டு சுத்தமாகி திரும்பவும் பெருமாள் கையில போய் உட்கார்ந்துட்டான். எதுக்காக அலம்பிக்கணும்? துர்வாசரால ஏவப்பட்ட பூதத்தை சம்ஹாரம் பண்ணாரோன்னு அந்த பூதத்தின் மேல இருக்கக்கூடியதான ரத்தக்கரைகள்லாம் சுதர்சனத்துல படிந்திருக்குமோன்னு அதை சுத்தம் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு திரும்ப பெருமாள் கையில போய் பழையபடி சுதர்சன ஆழ்வான் பிரகாசித்தான். அந்த தீர்த்தம் தான் சக்கர தீர்த்தம். இன்னைக்கு திருக்கூடலூர் திவதேசத்தில் இருக்கக்கூடியதான சக்கர தீர்த்தத்தினுடையதான பிரபாவம் இது. இப்படி துர்வாசருடைய அகங்காரத்தை, கர்வத்தை பெருமாள் பங்கம் பண்ணி, சுதர்சனாழ்வான் பங்கம் பண்ணி, துர்வாசாலே ஏவப்பட்ட பூதத்தை சம்ஹாரம் பண்ணி அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு வரம் கொடுத்து அனுகிரகித்த பெருமாள். அதனால அம்பரீஷவரதன் இந்த பெருமாளுக்கு பேரு. இதெல்லாம் நடந்தது இந்த திருக்கூடலூர்னு சொல்லக்கூடிய சங்கம கஷேத்திரத்தில் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. இப்போ கோபம் தணிந்து வந்த சக்கரத்தாழ்வார் பூமியை கேறி சக்கர தீர்த்தத்தை ஏற்படுத்தி தன்னை அலம்பிண்டு பெருமாள் கைக்கு போய் சேர்ந்துட்டார், மறைஞ்சு போயிட்டார். சக்கரத்தாழ்வார் எங்க மறைந்தார்னு அம்பரீஷன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு மரத்தடியில ஒரு புத்து போல இருக்கு. அந்த புத்துல போய் மறைஞ்சு போயிட்டார் சக்கரத்தாழ்வார். என்ன இது சுதர்சனர் அங்க போய் மறைகிறாரேன்னு யோசிச்சுட்டு இங்க என்ன நடக்கிறதுன்னு எனக்கு காட்டி கொடுக்கணும்னு பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கிடுறார் அம்பரீஷன். சொப்னத்துல பெருமாள் வந்து பகல் சமயத்துல சக்கர தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதுல தன்னை அலம்பிண்டு சுதர்சனாழ்வான் போய் ஒரு மரத்தடியில ஒரு புத்துக்குள்ள புகுந்துண்டாரு. அதெல்லாம் சொப்னத்துல வரது. திடுக்கிட்டு போறான் சொப்னத்துல அம்பரீஷன். பெருமாள் சாதிக்கிறார், பெருமாள் பேசுறார் அசரீரியா. நான் அந்த புத்துக்குள்ளதான் இருக்கேன் அம்பரீஷா, நீ என்னுடைய பரமபக்தன். நான் ஒரு காலத்துல விசேஷமா இங்க கோயில்ல திருவாராதனம் உற்சவங்கள்லாம் கண்டருடின பெருமாள். பிற்காலத்துல மண்மேடா மூடி போயிடுத்து. நீ என்ன திரும்பவும் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி எனக்கு கோவில் கட்டி உற்சவாதிகள்லாம் பண்ணி வைக்கணும்னு பெருமாள் நியமிக்கிறார். உடனே அம்பரீஷ சக்கரவர்த்தி ஆள்காராலை எல்லாம் வரவழைத்து அந்த புற்றை கரைத்து அதுல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கோவில் கட்டி உற்சவரை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி பழையபடி சம்பரோக்ஷணம் எல்லாம் பண்ணி வைத்து கோபுரம் மதில் சுவர்கள்லாம் கட்டி பெருமாளுக்கு விசேஷமா உற்சவங்கள்லாம் பண்ணி வைத்து நித்தியாராதனம் பண்ணும்படியாக ஏற்படுத்தி வைத்து பல காலம் இந்த எம்பெருமானை ஆராதனம் பண்ணி சேவித்துக் கொண்டிருந்து விட்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மோட்சத்துக்கும் போனான் துர்வாசன் அம்பரீஷன் அப்படின்னு சரித்திரம். இப்படி அம்பரீஷனுக்கு வரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணின பெருமாளானபடியினாலே அம்பரீஷவரதன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அன்னைக்கு அம்பரீஷன் கட்டின கோயில் இன்னைக்கு இல்ல. ஏன்னா கால வெள்ளத்திலே அப்பப்போ அழிவு ஏற்படுகிற போது அம்பரீஷன் கட்டின கோயிலும் இல்லாத மறைஞ்சு போயிடுது. இங்க பெருமாள் பிரயோக சக்கரம் வச்சுருக்கிறதனுடைய தாத்பரியம் இதுதான். எப்படியானா அம்பரீஷன் மேல பூதத்தை ஏவின துர்வாசர துரத்திண்டு ஓடித்தோ அந்த மாதிரி அடியவர்களுக்கு ஏதான ஒரு சிரமம் ஒரு கஷ்டம்னு வரச்ச தானே புறப்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சக்கரம் பிரயோக சக்கரம். அதோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். அம்பரீஷன் கோயில் கட்டி உற்சவங்கள்லாம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் விசேஷமான ஒரு பெரிய ரதம், ஒரு தேரை நிர்மாணம் பண்ணினான். இந்த மாதிரி தேர் எங்கேயும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான பெரிய தேர். அதுக்கு அவனோட பேரால அம்பரீஷன் ரதம் அப்படின்னு பேரு. பிரம்மாண்டமான தேர். அந்த தேர் பல வருஷ காலமா பெருமாள் எழுந்தருளி உற்சவம் கண்டருளி கொண்டிருந்த தேர். வைகாசி விசாகத்தன்னைக்கு திருத்தேர் உற்சவம் பெருமாளுக்கு. ஒரு நூற்றாண்டு 1.5 நூற்றாண்டுக்கு முன்னால வரைக்கும் ஓடிட்டு இருந்த தேர். பல வருஷங்களுக்கு தேர் செயலிழந்து போன போது ராணி மங்கம்மாள்னு சொல்லக்கூடிய பக்தை அந்த தேரை புனருத்தாரணம் பண்ணி திரும்பவும் பெருமாள் திருத்தேர் உற்சவம் கண்டருளும்படியா பண்ணி வைத்தா. அதுவும் காலப்போக்கிலே செயலிழந்து போய் ஒரு 100-150 வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த தேர் ஓடிட்டு இருந்து அப்புறம் அந்த தேர் இருக்கிற இடம் தெரியாம போயிடுத்து, என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்ற. இந்த எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாலே ஸ்தல விருட்சமான ஒரு பலாமரம் உண்டு. பனச விருட்சம்னு பேரு, பலாப்பழ மரம். அந்த மரத்துல தங்கு ரூபத்திலே மரம் அப்படியே முடிச்சு போல இருக்கும். மரத்துல அங்கங்க நாட்ஸ்ன்னு சொல்லுவா, முடிச்சு முடிச்சா இருக்கும், அப்படி முத்தினாப்புல இருக்கும். அது ஒரு சங்கு வடிவத்திலே இருக்கக்கூடியதான ஒரு ஆச்சரியம் இந்த ஸ்தல விருட்சத்துல இன்னைக்கும் சேவிக்கலாம். இதுக்கு என்ன தாத்பரியம் சொல்றா அப்படின்னா, அடியவர்களுக்கு ஏதான ஆபத்து வரச்ச பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய பிரயோக சக்கரம் அந்த அடியவர்களை யார் ஹிம்சை பண்றாலோ அவளை சம்ஹாரம் பண்றதுக்காக துரத்திண்டு போயிடுறது இல்லையோ. அப்ப பெருமாள் இந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்க பிரதானமான ஆயுதமா வச்சுட்டு பக்தாளை ரட்சிக்கிறானாம்.
இங்க பெருமாளுக்கு 2 ஆயுதம் தான், சங்கு ஒண்ணு சக்கரம் ஒண்ணு. வலது கை அபயஸ்தம், இடது கையை கட்டிகஸ்தமா வச்சுட்டு இருக்கார். சங்கு சக்கரம் தவிர வேற ஆயுதம் கிடையாது பெருமாளுக்கு இங்கே மூலவருக்கு. சக்கரம் அடியவர்களை ரட்சிக்கணும், கெட்டவால சம்ஹாரம் பண்ணணும்னு துரத்திண்டு போயிடுத்துன்னா அப்ப பெருமாளோட கூட இருக்கக்கூடியது ஒரே ஆயுதம் சங்கு மட்டும்தான். ஆகையினாலே அந்த சங்கு நான் இருக்கேன், சக்கரம் இங்க இல்லைன்னா கூட நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்றது போல இந்த மரத்துல பிரசன்னமாகி இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த க்ஷேத்திரத்திலே நந்தக மகரிஷியனுடைய ஆசிரமத்திலே அவர் தபஸ் பண்ண போது அவருக்கு சேவை சாதிக்கிறதுக்காக தான் பெருமாள் வந்தாருன்னு பார்த்தோம். அந்த நந்தக மகரிஷிக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, உஷான்னு பேர் அவளுக்கு. அந்த பொண்ணை விஸ்வஜித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த பொண்ணு ரொம்ப பேரழகி, பல தேசத்து ராஜாக்கள்லாம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டி போட்டுண்டு வந்தா. ஆனா ஸ்வயம்வரத்துல உஷா விஸ்வஜித்துன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்குத்தான் மாலையிட்டா, அவனைத்தான் கணவனா தேர்ந்தெடுத்தா. இத்தனை அழகான பெண்ணோடு நான் தான் வாழ வேணும்னு போட்டி போட்டுண்டு வந்த ராஜாக்களுக்கெல்லாம், மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் ஏமாற்றமா போயிடுத்து. அவ பொறாமையினால என்ன பண்ணா, அந்த பொண்ணு அவனை தேர்ந்தெடுத்துட்டா, இருந்தாலும் அவ சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது, அவளை பிரிச்சுடணும் அப்படின்னு ஒரு கெட்ட புத்தியினாலே அந்த விஸ்வஜித் ராஜா கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்ல ஆரம்பித்தா. யார் யாரோ வருவா, உன் ஆமடியா அப்படி இப்படின்னு குறையெல்லாம் சொல்லி அவ தப்பானவா, அவளோட வாழாதேன்னு சொல்லி அவனுடைய புத்தியை கலக்கிண்டே இருந்தா. இதை பொறுத்துக்க முடியாத அந்த ராஜா ஒரு நாள் என்ன பண்ணா, உன் மேல நிறைய தோஷங்கள் சொல்றா, நீ கேவலம் அழகா இருக்கேன்றதுக்காக நான் உன்னை பத்தி விசாரிக்காம கல்யாணம் பண்ணிவிட்டேன், நீ நல்ல பொண்ணு இல்ல, யோகியமானவ கிடையாது, இனிமேல் உன்னோட நான் வாழ மாட்டேன்னு அவளை கை விட்டுட்டான். அவ பாவம் ஒரு தப்பும் அறியாதவள், அவளை அடைய முடியலையேன்னு பொறாமையினால இவ சுமத்தின வீண் பழிகளே ஒழிய அவ பரம பவித்திரமானவள், ரிஷியனுடைய பொண்ணு, பரம விஷ்ணு பக்தை அவள். எத்தனையோ சொல்லி தன்னுடைய நியாயத்தை, தன் கட்சியில இருக்கக்கூடியதான தர்மத்தை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ணா, முடியல. வேற வழி இல்லாம புறந்தாத்துக்கு வந்துட்டா. சங்கம கஷேத்திரத்துக்கு, திருக்கூடலூருக்கு, அப்பாவான நந்தக ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டா. நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதா. நம்ம பெருமாள் காப்பாத்துவார், கவலைப்படாதேன்னு நந்தகர் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். பழையபடி இந்த வையங்காத்த பெருமாளை, ஜெகத்ரக்ஷக பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு சேவிச்சுண்டு அந்த ஊர்லயே அப்பாவோட ஆசிரமத்துல இருந்துட்டு இருந்தா. அப்படி இருக்கிற போது ஒரு களங்கமும் இல்லாத ஒரு பத்தினி பெண்ணை, கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்ந்த உத்தமையான உஷையை, ஒரு பரம ஸ்ரீ வைஷ்ணவ பெண்ணை, பரம பாகவதோத்தமையை, ஒரு பரம பவித்திரமான ரிஷியினுடைய பெண்ணை அவன் தப்பா தோஷம் சொல்லி கைவிட்டபடியினாலே அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுத்து. குஷ்டரோகம் வந்தவுடனே அங்கஹீனம் இருக்கக்கூடிய ராஜா, குஷ்டரோகம் முதலான மோசமான ரோகங்கள்லாம் இருக்கக்கூடிய ராஜா நாட்டை ஆளக்கூடாதுன்னு சாஸ்திரம். அடுத்த ராஜாவா வரக்கூடியவன் அவனை ஜெயில போடலாம், இல்ல நாடு கடத்தலாம், ஏதானம் பண்ணிட்டு அவன் ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவனுடைய தம்பி இவனை நாடு கடத்திட்டு எங்கேயான ஒழிஞ்சு போன்னு ஊரை விட்டு துரத்திட்டு அவன் ராஜாவா போயிட்டான். இவன் இப்ப குஷ்டரோகம் வந்து ஊர் நாடெல்லாம் சுத்தின்னு இருக்கான். அப்படி சுத்தின்னு இருந்தவன் பல இடங்களுக்கு போறான். என்ன பண்ணா இந்த ரோகம் நம்மளை விட்டு போகும், என்ன மகா பாவம் பண்ணினோமோ தெரியலையே, நமக்கு குஷ்டம் வந்துடுத்தேன்னு யோசிச்சுட்டு போறச்ச வழியில ஒரு ரிஷி சொல்றார், ஒரு தப்பும் அறியாத உன்னுடைய தர்ம பத்னியை எவனோ சொன்னான்னு வீண் பழி போட்டான்னு அதை விசாரிக்காம அவ மேல நம்பிக்கை இல்லாம அவளை ஆத்த விட்டு துரத்திட்ட, அவளுடைய வயத்திருச்சல், அவளுடைய கஷ்டம், அவளுடைய வேதனை தான் உன்னை இப்படி படுத்துறதுன்னு சொன்னார். அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டான். அவள் தன்னுடைய தகப்பனார் ஆத்துல இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா, நீ போய் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பெருமாளை சேவி, பெருமாளுடைய அனுகிரகத்தில உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லவே, அவனும் இந்த கூடலூர் கஷேத்திரத்துக்கு வந்து மாமனாரிடத்திலும் ஆமடியாரிடத்திலும் மன்னிப்பு கேட்டு பெருமாளை சேவித்து சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுண்டே வர 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 பெருமாளுடைய விசேஷமான அனுகிரகத்தினாலே அவனுக்கு நோய் சரியாகி பழையபடி அவனும் பேரழகனான ராஜாவா மாறினான். இவனும் அவளும் திரும்பவும் பெருமாள் முன்னால ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பித்தா. இப்படி பிரிந்தவர்கள் கூடின ஊரானபடியினாலே கூடலூர் அப்படின்னு இதுக்கு ஒரு கதை சொல்றா. ஒரு சமயம் காவேரியில பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அப்போ இந்த காவேரி ஆற்றினுடைய கரையிலே இருந்த பல ஊர்கள் கிராமங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. இத காவேரி பிரளயம்னே சொல்றா. பிரளயம் அப்படின்னா சமுத்திர ஜலம் எல்லாம் ஊருக்குள்ள வந்து லோகமே ஜலமயமா அழிந்து போகக்கூடியது பிரளயம். அந்த மாதிரி பிரளயமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சுனாமி ஆட்டமா காவேரி ஜலம் எல்லாம் ஊருக்குள்ள வந்து பல கிராமங்களை அழித்து விட்டது. அந்த சமயத்துல இந்த கூடலூர் திருக்கோயிலும் மண்மேடா இல்லாத போயிடுது. கோயில் கோபுரம் மண்டபம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. என்னதான் கம்பீரமா ஸ்ட்ராங்கா கோவில கட்டினாலும் கீழே இருக்கக்கூடிய மண் அரிப்பு ஏற்படாம இருக்கணும் இல்லையோ. அதுவும் ஆற்றங்கரையில இருக்கக்கூடியதான ஊர்களுக்கெல்லாம் மண் அரிப்பு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
மண்ணை தோண்ட தோண்ட ஆத்துல வெள்ளம் வர வர மண்ணரிப்பு ஏற்பட ஏற்பட கட்டடங்கள்லாம் ஆட்டங்கண்டு போகும். அந்த மாதிரி காவேரி பிரளயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வந்தது. அப்போது இந்த கோவில் மூலவர் உற்சவர் எல்லாம் ஜலத்துல அடிச்சுட்டு போயிட்டா. கோவில் எல்லாம் அப்படியே ஆத்தோட போயிடுத்து. பெருமாள் மூலவர் உற்சவர், தாயார் மூலவர் உற்சவர் இந்த விக்கிரகங்கள்லாம் ஜலத்துல அடிச்சுட்டு போனா. இப்படி பிரளய மாட்டமா ஜல்லம் வரது. இதுல இருந்து மீன் பிடித்து வியாபாரம் பண்ணி விற்கலான்னு மீனவர்கள்லாம் வலையை போட்டு பிடிக்கிறச்ச பெருமாள் மூலவர் உற்சவருடைய விக்கிரகங்கள்லாம் அந்த வலையில சிக்கின உடனே சுவாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவளுடைய சேரி மீனவ கிராமத்திலேயே ஒரு குடிசை போட்டு அந்த பெருமாள் பிராட்டி விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு அவளுக்கு தெரிஞ்ச விதத்துல பூஜை பண்ணிட்டு வந்தாலாம் கொஞ்ச காலம். அப்படி சில காலம் கோவில் ஆராதனம் எல்லாம் இல்லாம பெருமாள் அவர்களுடைய வழிபாட்டிலே இருந்த சமயத்திலே ராணி மங்கம்மாள்னு சொல்லக்கூடிய வீரப்பெண்மணி அரசி அவளுடைய கனவிலே பெருமாள் தோன்றி, இந்த மாதிரி நான் காவிரி வெள்ளத்தினாலே அடித்து செல்லப்பட்டு மீனவர்களாலே அவர்களுடைய கிராமத்திலே ஆராதனம் பண்ணப்பட்டிருக்கேன், என்ன பழையபடி கோவில் கட்டி ஆகம ரீதியில ஸ்தாபனம் பண்ணி திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு பெருமாள் சொப்னத்துல சேவை சாதிக்கிறார். சாதிச்சுட்டு தான் எங்க இருக்கேன்றதையும் பெருமாள் அவளுக்கு தெரியப்படுத்துறார். உடனே அவ அமைச்சர் கூட இருக்கிறவாளை எல்லாம் ஆள்காராளை எல்லாம் அழிச்சுட்டு வந்து அந்த மீனவ சேரிக்கு போய் அந்த மீனவர் தலைவனிடத்துல பெருமாளுடைய சொப்னத்தை சொல்றா. உடனே அவன் தகுந்த மரியாதையோட ராணியை வரவேற்று பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறான். சேவை பண்ணி வச்ச உடனே பெருமாளுடைய நியமனம் பழையபடி கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆராதனம் எல்லாம் பண்ணணும்னு சொல்றார். இத்தனை நாள் பெருமாளை காப்பாத்தி ஆராதனை பண்ணிட்டு வந்தீங்கோ, அதுக்கு நன்றின்னு அவளுக்கு பரிசு பொருள்களை எல்லாம் கொடுத்து அவளை கௌரவிச்சுட்டு முழு மனசோட பெருமாளை கொடுத்தீங்களானா நாங்க கோவில்ல பிரதிஷ்டை பண்றோம்னு கேட்கறா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே நடக்கணும்னு அவளும் பெருமாள் விக்கிரகங்களை எல்லாம் கொடுத்துடுறா. கொடுத்த உடனே எந்த இடத்துல பெருமாளுக்கு கோவில் கட்டுறது அப்படின்னு ராணி மங்கம்மாவுக்கு ஒரு சந்தேகம். அந்த சமயத்துல அந்த மீனவ சேரிக்கு அருகே ஒரு இடத்துல ஒரு ஜோதி, ஒரு ஒளி வடிவம் தோன்றி அப்படியே வட்டமிட்டு ஒரு இடத்துல சுத்தி அங்கேயே நின்று இருக்கு. அப்படி எந்த இடம்னு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது போல அந்த ஜோதியானது அப்படியே போய் ஒரு இடத்துலயே நிக்கிறது. அங்கேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிலைத்து நிக்கிறது. இந்த இடத்துலதான் கோவில் கட்டணும்னு பெருமாள் அனுகிரகிக்கிறார், குறிப்பால உணர்த்துறார் அப்படின்னு புரிஞ்சுட்டா. அந்த இடத்த வட்டமிடுங்கோ, அங்கதான் கோயில் கட்டணும்னு சொல்லி ஆள்காராளுக்கு சொல்லிட்டா. அவ வட்டமிட்டா விட்டு அந்த ஜோதி மறைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்துல இப்போது இருக்கக்கூடிய ஆடுதுறை கிராமத்திலே இப்போது இருக்கக்கூடியதான கோயில் ராணி மங்கம்மாவினாலே கட்டப்பட்ட வையங்காத்த பெருமாள் ஜெகத்ரக்ஷக பெருமாளுடைய கோயில். ஆடுதுறைன்னு சொல்லக்கூடிய ஊர்ல கட்டப்பட்ட கோவிலானபடியினாலே ஆடுதுறை பெருமாள் கோயில்னு பேர் இதற்கு. இதற்கு முன்னாலே அம்பரீஷ சக்கரவர்த்தியாலே கட்டப்பட்ட கோயில் காவிரி வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு பாருங்க. அப்போ மண் மேடிட்டு அந்த மண்ணுக்குள்ள பெருமாள் எல்லாம் புதஞ்சு கிடந்த இடம் இருக்கு, அதை பெருமாள் பொட்டல் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அந்த பெருமாள் பொட்டல் இன்னைக்கு வையங்காத்த பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கான். பெருமாள் அங்க இருந்தார் அப்படின்னு ஒரு அடையாளம், மற்றபடி அங்க வேற ஒண்ணும் இல்லை. இப்படி இந்த கோயில் பல பாகவதோத்தமர்களாலே, பல ரிஷிகளாலே, பல ராஜா ராணிகளாலே ஆராதனம் பண்ணப்பட்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணப்பட்டு விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் கண்டருளி ரொம்ப சீரும் சிறப்புமா இருந்துன்ற கோயில். ஆனா இன்னைக்கு வசதின்னா என்னன்னு தெரியாமல், சௌகரியங்கள் பத்தாம நிறைய ஜனங்கள் வரதில்லை, வருமானம் இல்லாததுனால பராமரிப்பு குறைந்து போய் ஏதோ பேருக்கு கோயில் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. விசேஷமான சக்தி வாய்ந்த பெருமாள். அந்த மீனவச்சேரியிலிருந்து ராணி மங்கம்மாளால மீட்டு கொண்டு வரப்பட்ட உற்சவர்கள் தாயார் இவா மட்டும் இந்த கோவில்ல இருக்கா. அதாவது உற்சவ பெருமாள்கள், மூலவர் தாயார், உற்சவர் தாயார் இவாதான் மீனவர்கள் சேரிக்கு போனா, அவாதான் திரும்ப வந்தா, அவாதான் இந்த கோவில்ல இருக்கா. அப்போ அம்பரீஷனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த மண் மேட்ல மூடி இருந்து புத்துல இருந்து தன்னை காட்டிக்கொண்டு வெளியில வந்த பெருமாள் மூலவர் எங்க இருக்கார் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கீழ வழுத்தூர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரஹாரத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். இந்த கோவில் மூலவர், பழைய மூலவர், பிரயோக சக்கரத்தோடு கூட இருக்கக்கூடிய மூலவர் வையங்காத்த பெருமாள் ஜெகத்ரக்ஷகன் கீழவழுத்தூர்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரம். இந்த கீழவழுத்தூர் தான் முனித்திரய சம்பிரதாயத்திலே வழுத்தூர் சுவாமி, வழுத்தூர் ஆண்டவன், ஸ்ரீரங்கம் சுவாமி, ஸ்ரீரங்கம் ஆண்டவன் என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட வழுத்தூர் ஆண்டவனுடையதான அவதார ஸ்தலம்னு சொல்றா. கீழவழுத்தூர் மேல வழுத்தூர்னு 2 ஊர் இருக்கு. அதுல கீழவழுத்தூர் தான் வழுத்தூர் ஆண்டவனுடையதான அவதார ஸ்தலம்னு சொல்றா பெரியவா, விஷயம் தெரிஞ்சவா. அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் தீட்சிதாள்னு பேர், யாகம் பண்ணினவாவா.
அதுல கீழவழுத்தூரை சேர்ந்த ஒரு தீட்சிதருடைய சொப்னத்துல பெருமாள் வந்து, காவிரி வெள்ளத்தினால அடித்து கொண்டு வரப்பட்ட நான் மூலவர் மட்டும் உங்க ஊர்ல ஒரு இடத்துல மண்ணு கீழே புதைஞ்சிருக்கேன், என்னை தோண்டி எடுத்து இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி நீங்கள்லாம் ஆராதனை பண்ணிட்டு வாங்கோன்னு பெருமாள் சேவை சாதித்ததாகவும், அந்த தீட்சிதர் மனுஷால அக்ரஹாரவாசிகளை எல்லாம் அழிச்சுட்டு போய் அந்த இடத்த தோண்டி பார்த்த போது பெருமாள் அங்க இருந்ததாகவும், அந்த பெருமாளை அவர் கையால பிரதிஷ்டை பண்ணினாராம். 1741 அவர் கீழவழுத்தூர் அக்ரஹாரத்திலேயே அந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கும் பெருமாள் அங்க ஆராதனம் கண்டருளி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஆக திருக்கூடலூர்னு சொல்லக்கூடிய இந்த ஆடுதுறை பெருமாள் கோவிலை சேவிக்கிறதுன்றது, ஆடுதுறை பெருமாள் கோயிலுக்கு போய் இப்ப இருக்கக்கூடிய மூலவர், உற்சவர், தாயார் இவாளையெல்லாம் சேவிச்சுட்டு கீழவழுத்தூருக்கு போய் அந்த அம்பரீஷ வரதனையும் சேவித்தாதான் பூர்த்தி ஆறுதுன்னு மனசுல வச்சுக்கணும். இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதிகபட்சம் ஒரு 1/2 மணி போனா வரக்கூடிய ஊர் தான், பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரம் தான் அது. முடிஞ்சா அங்கேயும் போய் பெருமாளை சேவிக்க வேண்டியது. அங்கேயும் பெருமாளுக்கு விசேஷமா திருவாராதனம் எல்லாம் நடக்கிறது. காவேரின்னு சொல்லக்கூடிய நதி தேவதை ஒரு சமயம் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இழந்த தன்னுடையதான பரிசுத்தத்தை எல்லாம் திரும்பவும் பெற்று பிரசித்தமானால் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஒரு சமயம் புண்ணிய நதிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் நம்மள வந்து தீர்த்தமாடி அவ பண்ணின பாவத்தெல்லாம் நம்ம கிட்ட விட்டுட்டு போயிடுறாளே, புண்ணிய நதிகள்ல தீர்த்தமாடினா பாவம் போறதுன்னு அவ பண்ண பாவத்தெல்லாம் நம்ம தலையில சுமத்திட்டு போயிடுறாளே, அதனால நாம எல்லாம் நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் கரைக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறச்ச, யார் நிறைய பாவத்தை சேர்த்துட்டு இருக்கான்னு அவளுக்குள்ள போட்டி வந்ததாம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி இவாள்லாம் பேசிக்கிறாளாம். யார் நிறைய பாவத்தை சேர்த்துட்டு இருக்காளோ அவ மட்டமானவான்னு பரிகாசம் பண்ணிட்டாளாம் அவளுக்குள்ள. அப்ப பார்த்தா நிறைய காவேரி நதி தீரத்துலதான் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்க. பல இடங்கள்ல காவேரி புண்ணிய தீர்த்தமா இருக்கு, துலா ஸ்நானம், முடவன் முழுக்குன்னு நிறைய சொல்றா. அதனால கங்கா, யமுனா, சரஸ்வதியில எல்லாம் தீர்த்தமாடுறவாளை விட காவேரியில தீர்த்தமாடுறவா தான் அதிகம். அத்தனை பேருடைய பாவத்தையும் தன் மேல போட்டுண்டு காவேரி தான் நிறைய பாவச்சுமையோட இருக்கான்னு சொல்லி மற்ற நதிகள்லாம் அவளை பரிகாசம் பண்ணித்தான். ஊருப்பட்ட பாவத்தை சேர்த்து வச்சுருக்கா, இவ என்ன புண்ணிய நதி அப்படின்னு சொல்றது போல பரிகாசம் பண்ணிட்டு உடனே அவளால் அது தாங்கிக்க முடியல. பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவின் இடத்துல முறையிட்டா, நதிகள்லாம் இப்படி சொல்றது, என்னுடைய பாவக்கரையெல்லாம் நீக்கி என்ன பவித்திரமான புண்ணிய நதியாக மாற்றணும் அப்படின்னு பிரம்மாவின் இடத்துல போய் காவிரி கேட்கிறா. அது என்னிடத்துல இல்ல, உன்னுடைய படுகையில சயனிச்சுக்கணும் அப்படின்னு நீ எங்கெல்லாம் நதியா ஓடுறையோ அந்த நதிக்கரையிலெல்லாம் விரும்பி பெருமாள் படுத்து கொண்டும் நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் சிவசாதிக்கிறாரே, அந்த பெருமாள் மனசு வச்சாதான் முடியும். அதனால திருக்கூடலூர்னு சொல்லக்கூடிய சங்கம கஷேத்திரத்துக்கு போய் சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பிரார்த்தி, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு பிரம்மா சொல்ல, அவள் இந்த திருக்கூடலூர் வந்து சக்கர தீர்த்தத்தில் தீர்த்தமாடி ஜகத்ரக்ஷக பெருமாளை சேவித்து அவனுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய பாவக்கரையெல்லாம் நீக்கி கொண்டு தன்னை பரம பவித்திரமான நதியாக மாற்றிக்கொண்டு இழந்த தன்னுடையதான அந்தஸ்தை திரும்ப பெற்றாள் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. ஆச்சரியமான இன்னொரு சரித்திரம் உண்டு திருக்கூடலூருக்கு. இந்த திருக்கூடலூர்ல நிறைய சோலைகள் உண்டு. காவிரி ஆற்றங்கரைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப வளமான பூமி. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த கும்பகோணம் வரைக்கும் அப்படியே காவிரி கரையிலேயே கொள்ளிடக்கரையிலேயே வந்தோமானா நிறைய பசுமையான வாழைத்தோப்புகள், வயல்கள், தென்னந்தோப்புகள், கிளிகள் அப்படின்னு பச்சை பசேல்னு இருக்கும் இன்னைக்கும். அப்ப அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும், நிறைய கொள்ளிடக்கரையில இருக்கக்கூடிய சோலைகள்ல நிறைய கிளிகள் உண்டு. அந்த மாதிரி இந்த காவிரி கரையில இருக்கக்கூடிய திருக்கூடலூர்ல ஒரு சோலையில ஒரு தென்னை மரத்துல ஒரு கிளி வாழ்ந்துட்டு வந்தது. அந்த கிளி தினம் என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கிற ஒரு நாவல் பழ மரத்துக்கு போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வந்து பெருமாள் சன்னதிக்கு வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பழத்தை பெருமாள் முன்னால வச்சுட்டு ஹரி ஹரி அப்படின்னு கூவிட்டு அங்கிருந்து பறந்து போயிடும். அந்த பழம் அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். பெருமாள் சாற்றுவார். பக்தியோட கூட சமர்ப்பிக்கிறது, கிளி கொண்டாந்து சமர்ப்பிக்கிறது, ஹரி ஹரின்னு கூவி சமர்ப்பிக்கிறது, நைவேத்தியம் பண்றது பெருமாள் ஏத்துக்கிறார். அந்த மாதிரி பல காலம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தது. ஒரு வேடன் இது என்ன விசேஷமா இந்த கிளி போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வந்து ஹரி ஹரின்னு சொல்லி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான காட்சியை நாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இதனுடைய சூக்ஷ்மம் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு கொஞ்சம் அப்படியே தலைய குடைஞ்சுது. அதோட கூட ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போன போது எந்த ஒரு பட்சியோ மிருகமோ அவன் கண்ணில் மாட்டல. சரி, இன்னைக்கு இந்த கிளியோட விளையாடி பார்க்கணும்னு சொல்லி அதை பின்தொடர்ந்து கோவிலுக்கு போனான். பெருமாள் முன்னால போச்சு. பக்தியோடு கூட பெருமாள் முன்னால அந்த நாவல் பழத்தை வைத்தது, ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச இவன் என்ன பண்ணான், அந்த கிளி மேல ஒரு அம்பு விட்டான்.
அந்த கிளி மேல ஒரு அம்பு விட்ட போது அந்த கிளி கழுத்து அறுபட்டு தரையில விழுந்து துடிக்கிறது. அந்த சமயத்தில அதை சுத்தி அப்படியே ஒரு ஒளிவட்டமாட்டம் ஒரு அக்னி ஜுவாலை. அந்த அக்னி ஜுவாலையை பார்த்த உடனே இந்த வேடன் பயந்து போயிட்டான். அதாவது கிளியை நாம கொண்டுட்டோம், கிளி பெருமாளுடைய பக்தன், பெருமாள் நம்மளை ஒரு அக்னி ஜுவாலையை ஏவி அழிக்க போறாரு போல் இருக்கு அப்படின்னு பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓட்டம நடையமா அங்க இருந்து தலதறிக்க ஓடி போயிட்டான். பிராணன் பெரியற சமயத்துல கூட கிளி ஹரி 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 அப்படின்னு சொல்லிண்டே பிராணன் போறது. அந்த சமயத்துல பெருமாள் அந்த கிளிக்கு முன்னால பிரத்யட்சமா சேவை சாதிக்கிறார். சேவை சாதிச்சு பெருமாள் சொல்றார், ஹே சுகா, ஹே கிளியே, நீ முன் ஜென்மத்திலே தான் தான் ரொம்ப தெரிஞ்சவன், நிறைய சாஸ்திரம் எல்லாம் படிச்சவன் அப்படின்ற வித்யா கர்வத்தோட கூட நம்மளாட்ட விஷயம் தெரிஞ்சவா யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தோட எல்லாரையும் மட்டம் தட்டி பேசிட்டு இருந்த, உன்னால அவமதிக்கப்பட்டவா கொடுத்த சாபத்தினால நீ கிளியா போயிட்ட. இந்த கிளி ஜென்மாவில உன்னால என்னுடைய பேரை மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு சாபம். அதனாலதான் தினம் ஹரி ஹரின்னு சொல்லி என்ன சேவிச்சுட்டு இருந்த. இருந்தாலும் கிளி ஜென்மாவா இருந்தாலும் ஞானம் எல்லாம் மறந்து நீ யார் என்னன்றதெல்லாம் மறந்திருந்தாலும் கூட தொடர்ந்து ஏதோ ஒரு உபகாரத்தை எடுத்துட்டு என்ன சேவிச்சு ஹரி ஹரின்னு என்னுடைய நாமாவை சொல்லிட்டு இருந்தேன்னு, அதனால உனக்கு என்னாலே இப்போது சாப விமோச்சனமும் மோட்சமும் ஏற்படுகிறது. உனக்கு சாப விமோச்சனம் என்னன்னா, வேடனுடையதான அம்பு உன் மேல பட்டதும் உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து நீ ஸ்ரீவைகுண்டம் சேருவாய் அப்படின்னு ரிஷியினுடைய சாப விமோச்சனம் உனக்கு. அதன்படிதான் அந்த வேடன் அம்பு போட்டான். அவன் அம்பு பட்ட உடனே உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன், நல்லபடியா நீ என்னுடைய அனுகிரகத்தினாலே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் என்னைக்கும் என்னுடைய திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணிடுன்னு பெருமாள் அனுகிரகித்தார். உடனே புஷ்பக விமானம் கிளியினுடைய ஆத்மாவை ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போச்சு. அங்க இருக்கக்கூடிய பக்தால் எல்லாம் இந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தித்து பிரத்யட்சமான தெய்வம் அனுகிரகிக்கக்கூடிய தெய்வம்னு கொண்டாடினான்னு ஸ்தல புராணம். சந்திரன்னு சொல்லக்கூடியவன் நவகிரகங்கள்ல ஒருத்தன். தனக்கு க்ஷயரோகம்னு சொல்லக்கூடியதான ரோகம் பாதிக்கப்பட்ட போது இந்த க்ஷேத்திரத்துக்கு சக்கர தீர்த்தத்திலே தீர்த்தமாடி தபஸ் பண்ணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தன்னுடைய க்ஷயரோகத்தை போக்கிக் கொண்டான் அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. அதோடு கூட இங்கு நர்தன ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹனுமார் சன்னதி ரொம்ப விசேஷம். என்ன சமாச்சாரம்னா, அம்பரீஷ சக்கரவர்த்தி முதலான பெரிய சக்கரவர்த்திகளாலே விசேஷமா கோயில் கட்டி உற்சவங்கள்லாம் பண்ணி கோலாகலமா உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸ்ரீரங்கத்துக்கு சமானமா திருமலைக்கு சமானமா உற்சவங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த திவதேசம் ஒரு காலத்துல இது. அப்படி பெருமாள் உற்சவம் நடக்கிறது, வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நடக்கிறது. அப்படியே ஆஞ்சநேயர் ஆகாசத்துல பறந்து போயிட்டு இருக்கார். ஒரே நாராயணா கோவிந்தா ராமா கிருஷ்ணா அப்படின்னு பெருமாள் திருநாமத்தை சொல்லி அந்த பகவன் நாம சங்கீர்த்தம் ஆகாசத்தை பொழக்கும்படியா கோஷ சப்தம் ஆகாசத்துல பறந்துட்டு இருக்கிற ஆஞ்சநேயர் காதுல உழறது. என்ன பகவன் நாமாவை சொல்லி இத்தனை பேர் சேவிக்கிறாளேன்னு அப்படியே குனிஞ்சு பார்த்தார். பார்த்தா ஒரோன் தலைகளா தெரியறது. அத்தனை பக்தா இருக்கா, இத்தனை பேர் கூடியிருக்காளே, ஆயிரக்கணக்கான பேர், இங்க என்ன விசேஷம்னு பார்க்க நேரம். விசேஷமா பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு, இப்படியும் கூட விசேஷமா கோலாகலமா உற்சவங்கள்லாம் பண்ணுவாளா, எம் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு இங்க இப்படி எல்லாம் உற்சவங்கள் நடக்கிறது, இங்க இருந்து இதை அனுபவிக்காம நான் எங்கேயோ பறந்துட்டு இருக்கேனே, இனி இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அவ உற்சவங்கள் பண்ண பண்ண அந்த வாத்தியங்களுக்கும் வேத பாராயணத்திற்கும் பஜனை கீர்த்தனைகளுக்கும் அவ சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்களுக்கும் அந்த ஓசைகளுக்கும் தன்னை மறந்து மெய் மறந்து பக்தியிலே நர்த்தனம் ஆடிக்கொண்டு ஆனந்த கூத்தாடிக்கொண்டு ராமநாம கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஹனுமார் வலம் வந்தாராம். அதனாலே தன்னையும் மறந்து கூத்தாடிக்கொண்டு நர்த்தனமாடிய ஆஞ்சநேயரானபடியினாலே நர்த்தன ஆஞ்சநேயர்னு திருநாமம் இவருக்கு. இன்னைக்கும் நர்த்தனமாடக்கூடிய பாவனையில அந்த கோலத்துல ஹனுமாருக்கு ஒரு சன்னதி உண்டு. ரொம்ப வரப்பிரசாதி ஹனுமார். இங்கே கோயில் அமைப்புன்னு பார்த்தால் 3 நதிகள் இருக்கக்கூடியதான ஊரிலே காவிரி நதியினுடைய கரையிலே 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை கொண்ட கோவில், உள்ள துவஜஸ்தம்பம், உள்ள போனோமான பெருமாளுடையதான சந்நிதி. உற்சவர் செங்கோல் ஏந்தி கொண்டு ஜெகத் ரக்ஷகனா வையங்காத்த பெருமாளா சேவை சாதிக்கிறார். பெருமாளை பிரதட்சணமா வரைச்ச பத்மாசனின்னு சொல்லக்கூடிய புஷ்பவள்ளி தாயாருக்கு தனி சன்னதி, தனி கோயில் நாச்சியார். அதோடு கூட வரதராஜ பெருமாள், ஆண்டாள், ஆழ்வார்கள் இவாளுக்கெல்லாம் தனி சன்னதி உண்டு. கோவிலுக்கு பின்னாலே ஸ்தல விருட்சமான பலாமரத்திலே சங்கு வடிவம் இருக்கிறது, அதை சேவிக்கிறது விசேஷம். அதோடு கூட இங்க இருக்கக்கூடியதான க்ஷேத்திரத்தில் வைகாசி மாசம் வைகாசி விசாகத்தன்னைக்கு திருத்தேர் நடக்கும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம் அப்படின்னு ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது.
பௌர்ணமி அன்னைக்கு 108 தாமர புஷ்பங்களோட ஸ்ரீசூக்த ஹோமம் நடக்கிறதுன்னு சொல்றா. பிரதி விசாகத்தன்னைக்கு பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சனம். விசாகம் பெருமாளுடைய திருநட்சத்திரம் அப்படின்னாலே ஆழ்வார்கள் அனுபவம்னு பார்த்தால் திருமங்கை ஆழ்வாராலே 10 பாசுரங்களிலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை எம்பெருமானுக்குன்னு விசேஷமா ஸ்தல புராணங்களை எல்லாம் எதுவும் பாடல. கூடலூரே 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 அப்படின்னு இந்த திவ்யதேசத்தினுடைய பேரிலே பாசுரம் முடியும்படியா 10 பாட்டு பாடியிருக்கார். பொதுவா தசாவதார சரித்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த ஊரினுடைய இயற்கை எழிலை வர்ணித்து, இப்பேற்பட்ட இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த ஊரிலே இந்த அவதாரங்களில் இந்த லீலைகளை எல்லாம் பண்ணின பெருமாள் கூடலூர்ல சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை பொதுவாக ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாடல்னு பார்த்தால், உண்டு கேட்டு உற்று மோந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டு படலாமோ உன் தொண்டனேன், விண்டிலங்கும் ஆடல் ஊர் நேமி முதல் ஐம்படையாய் அன்புடையாய் கூடலூராய் இதனை கூறு. கூடலூராய் திருக்கூடலூர் பெருமாளே அப்படின்னு பெருமாளை கூட்டு ஒரு வார்த்தை சொல்றார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். விண்டிலங்கும் ஆடல் ஊர் நேமி முதல் ஐம்படையாய், விட்டு விட்டு பிரகாசிக்கிற மின்னல் எப்பவும் பிரகாசிச்சுட்டே இருக்கா? சூரிய நாட்டமா விட்டு விட்டு தானே பிரகாசிக்கிறது. அந்த மாதிரி விட்டு விட்டு பிரகாசிக்க கூடிய வெற்றி பொருந்திய சுதர்சன சக்கரம் முதலான பஞ்சாயுதங்களை உடையவனே. பெருமாளுடைய பஞ்சாயுதங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் எப்பவும் வெற்றி தான். ஆயுதங்கள்னு சொல்லக்கூடியது சண்டையில பயன்படுத்தப்படும், வெற்றியோ தோல்வியோ ஒரு சமயம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பெருமாளுடைய பஞ்சாயுதங்களுக்கு மாத்திரம் என்னைக்கும் தோல்வியே கிடையாது, வெற்றி தான். அப்படி வெற்றியோடு கூட விட்டு விட்டு பிரகாசிக்கிற சுதர்சன சக்கரம் முதலான பஞ்ச ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, அன்புடையாய் எல்லா ஜீவர்களிடத்திலும் அன்போடு கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவனே, கூடலூராய் திருக்கூடலூர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய ஜெகத் ரட்சக பெருமாளே, உன் தொண்டனேன், உன்னிடத்துல சரணாகதி பண்ணின உன்னுடைய அடியவனாக இருக்கக்கூடிய நான், உனக்கு அடியவனா இருந்து உன் கைங்கரியங்களை பண்ணிண்டு உன்னுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு வாழாமல், உண்டு கேட்டு உற்று மூந்து பார்க்கும் ஐவர்க்கே தொண்டுபடல் ஆமோ, என்னுடைய நாக்காலே இனிமையான உணவுகளை சுவைத்துக் கொண்டும் தேவையில்லாததை பேசிக்கொண்டும் காலம் கழிக்கலாமா? என்னுடைய காதாலே லௌகீகமான இசையை கேட்டுக்கொண்டு காலம் கழிக்கலாமா? என்னுடைய மூக்காலே கண்டதையும் முகர்ந்து பார்த்து கொண்டு வாசனை பிடித்துக் கொண்டு அலையலாமா? என்னுடைய சரீரத்தினாலே அழியக்கூடிய இன்பங்களை நுகர்ந்து கொண்டு தெரியலாமா? என்னுடைய கண்ணாலே ஏதோ இயற்கை காட்சி அது இதுன்னு நிலையில்லாத காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு காலம் கழிக்கலாமா? இப்படி என்னுடைய பஞ்ச இந்திரியங்களுக்கே நான் ஆட்பட்டு, உடம்பு வாய் கண் மூக்கு காதுன்னு சொல்லக்கூடிய பஞ்ச இந்திரியங்களுக்கு நான் ஆட்பட்டு அடிமையாகி அதுகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தெரியலாமா? பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஆண்டு பஞ்சபூதமயமான இந்த சரீரத்தினாலே பெருமாள் உனக்கு கைங்கரியம் பண்ணுவேனா? அதை விட்டுட்டு உன்னுடைய அடியவன் அப்படின்னு பேரை மாத்திரம் பெருசா வச்சுண்டு என்னுடைய புலன்களுக்கு அடிமை செய்து கொண்டு அதுகளுக்கு நான் அடிமையா தெரியவேனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அடியவனா உன்னிடத்துல சரணாகதி பண்ண நான் உடம்பு வாய் கண் மூக்கு காதுன்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் அனைத்தையும் உன் விஷயத்திலேயே தான் செலவிடுவேன். அதை என்னுடைய வழியில அழிச்சுட்டு வருவேனே ஒழிய அதன் வழியில நான் ஒரு நாளும் போக மாட்டேன். என் வாயாலே உன்னுடைய தீர்த்தம் உன்னுடைய திருத்துழாய் உன்னுடைய பிரசாதங்களைத்தான் உண்பேன். என்னுடைய வாயாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், உன் புகழ் பாடுவேன். என் காதாலே உன்னுடைய பெருமைகளைத்தான் கேட்பேன். என் சரீரத்திற்கு உன்னுடைய பிரசாதம் தான் போகம். உன் திருமேனியில சாத்தின சந்தனத்தை எடுத்து உடம்புல பூசிப்பேன். உன்னுடைய மஞ்சகாப்பு எடுத்து நெற்றியில் எட்டுப்பேன். எனக்கு போகம்னு சொன்னா உன்னுடைய பிரசாதம் தான். என்னுடைய மூக்காலே உனக்கு அர்ச்சனை பண்ணின துளசி புஷ்பத்தை எல்லாம் முகர்ந்து பார்த்து அனுபவித்து ஆனந்தப்படுவேன். என்னுடைய சரீரத்தாலே உன்னை சேவிப்பேன், பிரதட்சணம் பண்ணுவேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுவேன். இப்படி உனக்கு இந்திரியங்களால கைங்கரியம் பண்ணுவேனே ஒழிய இந்திரியங்களுக்கு நான் கைங்கரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு பாகவதன், ஒரு அடியவன், ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவனுடைய லட்சணத்தை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்கே தெரிவிக்கிறார். இதை கூடலூராய் அப்படின்னு இந்த பெருமாளை கூட்டு சொன்னபடினாலே இது இவன் விஷயமான பாசுரம். தியான ஸ்லோகம்னு பார்த்தால், ஸ்ரீமத் சர்வசுரேட்ய மேலனபுரே தேவோ ஜகத் ரக்ஷகः தீர்த்தம் சக்ரசரோ விமானமபி வைதத் சுத்த சத்வாஹ்வயம் தஸ்மின்னந்த கதாபசாய வரதோ தேவி து பத்மாசனா ப்ரோத்யத் பாஸ்கர திங்முகः சுரகணைः சம்சேவிதோ திருஷ்யதே. ஸ்ரீமத் சர்வசுரேட்ய மேலனபுரம்
அப்படின்னா திருக்கூடலூர். ஸ்ரீமதே திரு சர்வ சுரேட்ய மேலனபுரம், போற்றக்கூடிய புகழக்கூடிய எல்லா தேவர்களும் சங்கமித்ததான ஊர் திருக்கூடலூர் என்கிற சங்கம கஷேத்திரம், மேலனபுரம்னு பேரு. தேவோ ஜகத் ரக்ஷகா, இங்க பெருமாளுக்கு வையங்காத்த பெருமாள்னு திருநாமம். தீர்த்தம் சக்கர சரசு, சக்கர தீர்த்தம்னு சொல்லக்கூடியதான தீர்த்தம். விமானமபி வைத்தத்தே சுத்த சத்வாஹயம், விமானத்துக்கு சுத்த சத்வ விமானம்னு பேரு. தஸ்மின், அங்கே நந்தக தாபசாய வரதஹா, பெருமாள் நந்தக மகரிஷினாலே தபஸ் பண்ணி சாட்சாத்காரமா சேவிக்கப்பட்ட வரதன். தேவி து பத்மாசனா, தாயாருக்கு பத்மாசனவள்ளின்னு திருநாமம். புரோத்தியதே பாஸ்கர திங்முகா, சூரியன் உதிக்கக்கூடியதான கிழக்கு திசையை பார்த்தது போல பெருமாள் சேவை சாதிக்கிறார். சுரகணைஹி சம்சேவித்தோ திருஷ்யத்தே, தேவர்கள் கூட்டங்களாலே சேவிக்கப்படுகிறார் பெருமாள். தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் வந்து நந்தக மகரிஷியனுடைய ஆசிரமத்துல கூடி பெருமாளை பிரார்த்தித்து ஹிரண்யாக்ஷ வதம் நடந்து அந்த நன்றிக்காக பெருமாளை எல்லாருமா சேர்ந்து சேவிச்சுருக்கா. இவன் தான் ஜெகத் ரட்சக பெருமாள், இவன் தான் ஜெகத்தோடு நம்மளை எல்லாம் சேர்த்து ரட்சித்தான் அப்படின்னு தங்களுடையதான நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானை நாமும் சேவிப்போம்னு தியான ஸ்லோகம். ஸ்ரீமத் சர்வசுரேட்ய மேலனபுரே தேவோ ஜகத் ரக்ஷகः தீர்த்தம் சக்கரசரோ விமானமபி வைததே சுத்த சத்வாஹ்வயம் தஸ்மின் நந்தகதாபசாய வரதோ தேவி து பத்மாசனா புரோத்யத் பாஸ்கர திங்முகः சுரகணைः சம்சேவிதோ திருஷ்யதே. ஸ்ரீமதே பத்மாசாவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஜகத்ரக்ஷக பரபிரம்மணே நமः. ஆழ்வாரெம்பெருமானார் சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.